ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் சிந்திக்கப் போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசியின் புத்திரர் ஒருவனை அழைத்து, நீ இடை கட்டிக்கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்துள்ள ராமத்திற்கு போ. நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசாபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரன் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியால் ஓடிப்போ என்றான். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். பரலோகத்தில் இருக்கிற தேவன் இந்த பூமியிலே ஒரு மனுஷனை தேடுகிறார். அவனை தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக, தம்முடைய வேலையை செய்யும்படியாக அபிஷேகம் பண்ணுகிறார். மனுஷனுடைய பலத்தில் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. மனுஷ ஞானம், மனுஷ அறிவு, மனுஷ பலம் இவைகளை கொண்டு மனுஷ திட்டம் நிறைவேற்றப்படலாம். ஆனால் அகிலாண்டத்தின் படைத்த இறைவனுடைய மனதில் இருக்கிற திட்டத்தை, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் தெய்வ பலம் அந்த மனுஷனுக்கு தேவை. அந்த பலத்தை தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக தருகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யெகூ என்ற ஒரு மனிதனை ஆண்டவர் தேடி போகும்படியாக ஊழியர்களை அனுப்புகிறார். அதிலே எலிசா என்ற தீர்க்கதரிசி, தனக்கு கீழே இருக்கிற தீர்க்கதரிசியின் புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு கீழே இருக்கிற ஊழியர்கள், ஊழியத்தில் உதவியாக இருக்கிற ஊழியர்கள், அதிலே ஒருவனை அழைத்து, நீ கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ, யெகூ என்பவனை அங்கே தேடு, அவனை அவன் சகோதரர்களின் மத்தியில் இருந்து அவனை அழைத்து கொண்டு போ, உள் அறைக்கு கொண்டு போய் அவனை அங்கே அபிஷேகம் பண்ணு. அபிஷேகம் பண்ணிட்டு அவன் என்ன வேலை செய்யணும், எதற்காக இந்த அபிஷேகம், எதற்காக இந்த ராஜரீகம், அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி தான் அனுப்புகிறேன். அதுபோலவே எலிசாவின் ஊழியக்காரன் தேடி வருகிறான். தேடி தேடி அந்த இராணுவ அமைப்புகள் இருக்கிற எல்லைக்குள்ளே வருகிறான். யெகூ என்பவன் தன்னுடைய சக இராணுவ தலைவர்களோடு பேசி கொண்டிருக்கிறான். அவன் இராணுவத்தில் ஒரு கேப்டன். யெகூ என்பவன் இஸ்ரவேலின் இராணுவத்தில் கேப்டனாக இருக்கிறான், சேனாதிபதியாக இருக்கிறான். சேனைகளின் அதிபதி, சேனாதிபதி. அவன் தேடி வந்து பார்க்கிறான். அவன் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறான். கர்த்தர் எப்பொழுதுமே ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவாக தேர்ந்தெடுக்கும் பொழுது, சகோதரர்கள் நடுவில் இருக்கிறான் தேர்ந்தெடுப்பார். இதை உபாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். உபாகமம் 17:15. உன் தேவனாய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். உன் சகோதரன் அல்லாத அந்நிய நீ ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது. அங்கே ஆண்டவர் மோசேயின் வழியாக தம்முடைய மனதில் இருக்கிற திட்டத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தினார். ஒருவனை ராஜாவாக ஏற்படுத்த வேண்டுமானால், அபிஷேகம் பண்ண வேண்டுமானால், சகோதரர்கள் நடுவில் இருந்துதான் ஏற்படுத்தப்பட வேண்டும். இஸ்ரவேலர்களுக்குள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். திறமசாலி, அறிவாளி, புத்திசாலி, நல்ல உள்ளவன் என்றெல்லாம் பார்த்துதான் உலகம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது.
ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஒரு மனிதனை ராஜாவாக தெரிந்து கொள்ளும் பொழுது இஸ்ரவேலருக்குள்ளே தெரிந்து கொள்ளுகிறார், தேவன் ஏற்படுத்துகிறார். அவர் ஏற்படுத்தினார் என்பதற்கு அடையாளம் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. அப்ப இஸ்ரவேலர் சகோதரர் என்று சொல்லும் பொழுது இப்ப நம்முடைய காலத்துல மீட்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட, பாவம் மன்னிக்கப்பட்ட, ஞானஸ்தானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகளின் கூட்டத்துக்குள்ளேதான் ஒருவன் தலைவனாக ஏற்படுத்தப்பட வேண்டும். அவனை தேவன் அந்த வேலையை செய்வதற்கு பலன் கொடுக்கிறார். அதுதான் பரிசுத்தாவி, அதைத்தான் அபிஷேகம் என்று நாம் சொல்லுகிறோம். அப்ப இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்கு, தலைவராக ஏற்படுத்தப்படுவதற்கு வெளியிலிருந்து ஆள் எடுக்கக்கூடாது, சபைக்குள்ளேயே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலருக்குள்ளேயே உன் சகோதரர் நடுவில் இருந்து ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்ப யெகூ வாழ்க்கைக்கு வரும் பொழுது அவர் மோசேயின் காலத்தில் கர்த்தர் மனதில் இருக்கிறதை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார். யெகூவின் காலம் என்று சொல்வது எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து வந்தாச்சு. வனாந்திர வாழ்க்கை முடிந்து, யோசுவாவின் தலைமையிலே கானானின் வாழ்க்கை முடிந்து, நியாயாதிபதிகளின் வாழ்க்கை தொடங்கி, அது முடிந்து ராஜாக்களின் காலம் தொடர்கிறது. ராஜாக்களின் காலம் தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் சமஸ்த இஸ்ரவேல் இரண்டாக பிரிக்கப்பட்டு எருசலேமை தலைநகராக கொண்டு யூதேயா தேசத்தை தலைமையாக கொண்ட ஒரு பகுதியும், சமாரியாவை தலைமையாக கொண்ட இன்னொரு பகுதியும் பிரிக்கப்பட்டது. அதை சமாரியாவை தலைநகராக கொண்ட பகுதிக்கு இஸ்ரவேலர்கள் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. எருசலேமை தலைநகராக கொண்டவர்கள் யூதேயா தேசத்தார் என்று அழைக்கப்பட்டார்கள். இவ்விதமாக இஸ்ரவேலருடைய வரலாற்று பின்னணி நம்முடைய வேதாகமத்திலே பதிவாகியிருக்கிறது. இப்போ இஸ்ரவேலர்கள் மத்தியிலே ராஜாக்கள் தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள். வெளியிலே மற்ற நாடுகளில் உள்ள நபர்களை ராஜாவாக கர்த்தர் தேர்ந்தெடுப்பது இல்லை. இதிலே கர்த்தர் தெரிந்தெடுக்கும் ஒரு பாத்திரம் இஸ்ரவேலர்களின் நடுவில் இருந்து தெரிந்தெடுக்கிறார். தேவன் தெரிந்து கொள்ளுகிற பாத்திரம் திருச்சபை நடுவில் இருந்து, சகோதரர்கள் நடுவில் இருந்து கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்திலே 26 முதல் நாம் வாசிக்கும் பொழுது, எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். தேவன் தெரிந்து கொண்ட நபர்கள் யார் என்று பவுல் பட்டியலிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானிகளை வெட்கப்படுத்த வேண்டும், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த வேண்டும். இப்போ ஞானிகளை வெட்கப்படுத்த, ஞானிகளின் பார்வையிலே யார் பைத்தியக்காரர்கள் அவர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார். பலமுள்ளவர்கள் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொடுக்கிறார். எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களை வெட்கப்படுத்தும்படி இல்லாதவர்களை தெரிந்து கொள்கிறார். உலகத்தில் இழிவானவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், அவர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார். அற்பமாக எண்ணப்பட்டவர்கள், மற்றவருடைய பார்வையில் அற்பமாக எண்ணுவார்கள்.
அவர்களை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இல்லாதவர்கள் இந்த பூமியிலே தங்கள் வாழ்க்கையில் எது கேட்டாலும் இல்லை இல்லை இல்லைம்பாங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இப்போ வானங்களையும் பூமியையும் சமுத்திரத்தையும் படைத்த இறைவன் யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? புதிய ஏற்பாட்டிலே தேவன் தெரிந்து கொள்ளுகிற நபர்கள், பாத்திரங்கள் யார்? இப்படிப்பட்டவர்களை தேடுகிறார், இப்படிப்பட்டவர்களை அழைக்கிறார், இப்படிப்பட்டவர்களை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீங்கள் எப்படி இந்த ஸ்தலத்துக்குள்ளே வந்தீங்க? இந்த ஜெப வீட்டுக்குள்ளே வந்தீங்க? வல்லவர்களாகவா? ஞானிகளாகவா? இல்லையே. தேவன் தெரிந்து கொள்ளாமல் இந்த ஸ்தலத்தில் நீங்கள் நானும் வரவில்லை. பரலோகத்தின் தேவன் தெரிந்து கொண்டார். அதனால தான் வந்திருக்கிறோம். அப்போ இங்கே வந்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் பட்டியலிடுகிறார் பவுல் மூலமாக. பைத்தியமானவர்கள், பலவீனமானவர்கள், இழிவானவர்கள், அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், இல்லாதவர்கள், இப்படிப்பட்டவங்களெல்லாம் ஆண்டவர் தொட்டு அவங்கள ரட்சித்து அவங்கள உள்ளே கொண்டு வந்து கர்த்தர் அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். ஒரு ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு கூட்டம் இந்த சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கொண்டு வரப்பட்டவர்கள் அத்துணை பேரும் யாரும் ஞானிகள் இல்லை, வல்லவர்கள் இல்லை, பலமுள்ளவர்கள் இல்லை. ரொம்ப பலவீனமானவர்கள், பைத்தியக்காரர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கர்த்தர் கூப்பிட்டு கொண்டாந்து வைக்கிறார். ஏன் இந்த உலகத்தில் ஞானிகள் இல்லையா? பலமுள்ளவர்கள் இல்லையா? பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்காங்களே, நம்மளை விட பெரிய ஆட்கள், ரசிக்கலையே. ஜனாதிபதி, பிரைம் மினிஸ்டர், இவங்களெல்லாம் ரசிக்கல, நம்ம ரசித்திருக்கிறார். அப்போ அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். தேவன் தெரிந்து கொண்டதுனால தான் இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். இல்லைன்னா நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எப்படி போயிட்டுருக்காங்களோ அப்படி போயிட்டே இருப்போம். ஏன் நம்ம பாதை இங்கே வருது? கர்த்தரே நம்முடைய பாதையை திருப்பி இருக்கிறார். கர்த்தர் தான் நம்மை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். காரணம், அவர் தெரிந்து கொண்டார். இங்கே கூடி வருகிற ஒவ்வொருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இல்லாதவர்களாக இருக்கலாம், உலக மக்களுடைய பார்வையிலே இழிவானவர்களாக இருக்கலாம், பலசாலியுடைய பார்வையிலே அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம், பலவீனமான பாண்டங்களாக இருக்கலாம், ஞானம் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இது தேவனுடைய மகாபெரிய இரக்கம். தேவனுடைய இரக்கம் கிடைச்சதுனால, தேவனுடைய கண்களில் கிருபை கிடைச்சதுனால இங்கே நம்ம எல்லோரும் வந்திருக்கிறோம். ஒரு மனிதனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது தேவனால் உண்டானது, மனுஷரால் உண்டானதல்ல. ரட்சிப்பு தேவனால் உண்டானது. அப்போ சகோதரர்கள் நடுவிலே கர்த்தர் சிலரை தேடுகிறார். மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஸ்நானம் எடுத்தவர்கள், இவர்களைத்தான் சகோதரர்கள் என்று சொல்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். அப்போது இந்த கூட்டம் தேவனிடத்தில் அன்பு கூறும், தேவனால் பிறந்தவர்களின் கூட்டமாகிய சபையிலும் அன்பு கூறும். தேவனால் பிறந்தவர்கள், மறுபடி பிறந்தவர்கள், மனம் திரும்பினவர்கள், தண்ணீருக்குள் மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஸ்நானம் எடுத்தவர்கள், அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், இவர்கள் ஒரு கூட்டமாக கூடி வரும் பொழுது அதைத்தான் சகோதரர்கள், சகோதரிகள் என்று சொல்லுகிறது.
சகோதர சகோதரிகள் நடுவில் இருந்து தேவன் விசேஷமாய் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி சிலரை அந்த வேலைக்கென்று தெரிந்து கொள்கிறார், ஏற்படுத்துகிறார், அபிஷேகம் பண்ணுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தீர்க்கதரிசியாகி எலிசா தனக்கு கீழே இருக்கிற ஒரு ஊழியனை அழைத்து தைலக்குப்பி எடுத்துக்கொண்டு கீழையாத்தில் உள்ள ராமத்திற்கு போ, அங்கே போய் யெகூ என்ற மனிதனை தேடு, சகோதரர்கள் நடுவில் இருந்து அவனை எழுப்பி அவனை உள்ளான அறைக்குள்ளே கொண்டு வந்து அவனை அபிஷேகம் பண்ணு. இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு ராஜா தேவை, அபிஷேகம் பண்ணு. இந்த தேசம் கெட்டு போயிருக்கிறது, விக்கிரக வழிபாடுகளினால் அது நிறைந்திருக்கிறது. பில்லி சூனியங்களும் மாந்திரிகங்களும் தீய வல்லமைகளும் இடத்தை நிரப்பியிருக்கிறது என்று சில தெய்வ வழிபாடுகள் இருக்கிறது, அவருடைய ஆட்சிகள் இருக்கிறது. இருளின் அதிகாரங்கள், அந்தகாரத்தின் வல்லமைகள் அந்தந்த இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை, மனித சமுதாயத்தை மூடியிருக்கிறது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். உதிக்கிறவன் ஒளியினிடத்திற்கு அவர்கள் நடந்து வருவார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த ஆட்சி நடந்தாலும் சரி, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை என்று தமிழ்நாட்டிலே சொல்லுவார்கள், முழு இந்தியாவையும் ஆட்டி படைக்கிற அந்தகாரத்தின் வல்லமைகளின் மேல் ஒரு அதிகாரம், ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை பயன்படுத்த விரும்புகிறார். பரலோகத்தின் தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவினாலும் திருச்சபையின் நடுவிலே விசேஷமாய் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷனை தேடுகிறார். தேசம் கெட்டு போயிருக்கிறது, தேசத்தில் மாற்றம் வர வேண்டும். அது வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், குடி, விக்கிரக வழிபாடுகள், இப்படியெல்லாம் தேசங்கள் நிறைந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் உருவ வழிபாடுகள் பெருகிவிட்டது. எங்கு பார்த்தாலும் சிலைகளை நட்டு கொண்டிருக்கிறார்கள். வழிபடுவதற்காக உண்டாக்குகிறார்கள், நினைவு சின்னங்களாக உண்டாக்குகிறார்கள். எங்கு பார்த்தாலும் உருவங்கள் வைக்கப்படுகிறது, மாலைகள் போடப்படுகிறது, வழிபாடுகள் நடத்தப்படுகிறது. இவ்விதமான ஒரு தீய சக்தி மனித உள்ளங்களை கொள்ளை கொண்டு இறைவனுக்கு விரோதமாக, பரலோகத்துக்கு எதிராக, சத்தியத்துக்கு எதிராக ஒரு வாழ்க்கைக்குள்ளே இந்த தேசத்தின் மக்களை வழிநடத்தும்படியாக இந்த தீய ஆவிகள் தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆவிகளின் தூண்டுதலுக்கு ஒத்து போகிற மனித சமுதாயத்தை தேவனுக்கு நேராக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக, பரலோக மகிமையான தெய்வத்துக்கு வழிபாடு செய்யும்படியாக திருப்பி விடும்படியான ஒரு பாத்திரத்தை தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். யெகூவை தேடு. ஒரு மனிதனை கர்த்தர் தேடுகிறார். ஒரு மனிதனால் தேசம் மர்வமாயிருமா? விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் பில்லி சூனியங்களும் மாந்திரிகங்களும் ஏவுதல்களும் மாறிவிடுமா என்று என்ன தோன்றும். ஆனால் பரலோகத்தின் தேவன் என்ன எண்ணுகிறார்? ஒரு மனிதன் எனக்கு போதும். தேசத்தில் மாற்றம் வந்து விடுமா? மாற்றம் வரும். அந்தகாரங்களும் பில்லி சூனியங்களும் நீங்குமா? நீங்கும். விக்கிரக வழிபாடுகள் மாறுமா? மாறும். இப்போ நம்மெல்லாம் மாறித்தானே வந்திருக்கோம். மாறி இருக்கா இல்லையா? இதாயா ரிவைவல். இதுக்கு பேர் தான் எழுப்புதல். என்னமோ வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற மாற்றம் தான் எழுப்புதல். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இறை மக்கள், திருச்சபை மக்கள், சகோதர சகோதரிகளாக கூடி வரும் ஸ்தலத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்கும் பொழுது அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் ஒருவரை தேடுகிறார். அது சபையின் நடுவில் தேடுகிறார். இஸ்ரவேலர்களின் நடுவிலே தேடுகிறார். சகோதர சகோதரிகளின் நடுவிலே தேடுகிறார். நாம் சிந்திக்கிற அந்த பாகத்தின் அடிப்படையில் யெகூவை கர்த்தர் தேடும்படி செய்தார். அவர்கள் தேடினார்கள். எலிசா தேடினார். எலிசாவின் ஊழியக்காரன் தேடினான். அப்படி தேடி 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 கீழையாத்தில் உள்ள ராமத்துக்கு வந்து விட்டார். இதுபோல
கர்த்தர் தேசத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், விக்கிரக வழிபாட்டிலிருந்து மக்களை திருப்ப வேண்டும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார். எலிசா ஆள் அனுப்பி ஒரு ஆளை சந்தித்து அபிஷேகத்துக்குள்ளே நடத்துகிறேன்னா அது அவங்க போட்ட திட்டம் இல்லை, அது அகிலாண்டத்தையும் படைத்த இறைவனுடைய மனதில் இருக்கிற திட்டம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சகோதரர் சகோதரிகள் என்று சொல்லும் பொழுது அது ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம். சகோதரர் நடுவில் இருந்துதான் தேவன் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அப்போது ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம் என்றால் அவருடைய பாவங்களுக்கு ஒரு மன்னிப்பை பெற்றிருப்பார்கள். அடுத்தபடியாக அவர்கள் தண்ணீருக்குள் மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஸ்நானம் எடுத்திருப்பார்கள். அந்நிய பாஷை அடையாளத்தோடு அவர்கள் ஆவியிலே நிறைந்து ஆவியாயிருக்கிற கர்த்தரை ஆராதிப்பார்கள், பாடுவார்கள், துதிப்பார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட கூட்டம்தான் சகோதரர்களின் கூட்டம். சகோதரிகளும் சகோதரர்களும் கூடி வருகிற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தின் நடுவில் இருந்து ஒருவனை கர்த்தர் தேடி வரும்படியாக ஊழியர்களை அனுப்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஊழியர்கள் வழியாக வித்தியாசமான ஒரு அபிஷேகத்தை அருளி செய்கிறார். இந்த அபிஷேகம் எதற்கு? தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவனுடைய வேலையை செய்வதற்கு. அப்போ பரலோகத்தில் இருக்கிற தேவன் தம்முடைய வேலையை இந்த பூமியிலே செய்யும்படியாக கர்த்தர் அந்த காலகட்டத்தில் ஒருவனை தேடினார், அந்த ஒருவனை தெரிந்து கொண்டார், அந்த ஒருவனை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த ஒருவனை உள்ளறையிலே கொண்டு வந்து நீ ராஜாவானா என்று சொன்னது மாத்திரமல்ல, அவன் என்ன வேலை செய்யணும் அதை தெரியப்படுத்துகிறார். அந்த வேலையை பற்றி அந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகள் இரத்த பலியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பலியையும் எசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய். ஆகாபின் குடும்பமெல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து ஆகாபின் குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாமின் குடும்பத்துக்கும் அகயாவின் குமாரனாகிய பாசாவின் குடும்பத்துக்கும் சரியாக்குவேன். ஏசபேலை இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் தின்றுவிடும், அவளை அடக்கம் பண்ணுகிறவன் இல்லை என்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து ஓடி போனான். சரி, என்ன வேலை செய்யணும்? ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அபிஷேகம் பண்ணிட்டோம், ஆராதிச்சிட்ருக்கோம், வாரந்தோறும் வர்றோம், பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்துகிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்கிறோம், காணிக்கைகளை தசமபாகங்களை செலுத்துகிறோம். இது போதாது. கர்த்தர் தேடுகிறார், தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி ஒரு மனிதனை தேடுகிறார். நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஊழியர்கள் இல்லை. தேவனுடைய மனதில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த பூமியில் வாழுகிற மனிதர்கள் இல்லை. அவரவர்களுடைய விருப்பம், அவரவர்களுடைய ஆசை, அவரவர்களுடைய திட்டம் நிறைவேறும்படியாக இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் திருச்சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட மக்களுடைய சிந்தனை, நினைவு, எண்ண ஓட்டங்கள் அனைத்தும் இறைவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டதாக இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தனையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தனை என்ன? பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். இந்த பூமியிலே வாழ்கிற காலமெல்லாம் பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். பிதா என்ன நினைக்கிறார், பிதா எதை சிந்திக்கிறார், பிதா எதிலே விருப்பம் கொள்ளுகிறார், பிதாவினுடைய மனம் எதிலே சந்தோஷப்படும் என்பதை அறிந்து 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 இந்த பூமியிலே ஒரு ஓட்டத்தை ஓடி முடித்தாரே இரட்சகர் இயேசு, அதே சிந்தை அவரால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளும் இருக்க வேண்டும். பிதாவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார் இரட்சகர் இயேசு. அந்த சிந்தனைகளால் தான் நீங்களும் நானும் நிரம்பி இருக்க வேண்டும். அதிலே தான் பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவின் சிந்தனை உடையவர்களாக இந்த திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன்.
கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்கிற நம்பிக்கையை உங்களுக்குள்ளே கொடுத்து கொடுத்து பலப்படுத்தி இந்த போதகர் வந்து கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். இந்த பூமியில் வாழும் காலமெல்லாம் இறைவனுக்காக ஒரே ஒரு வாழ்க்கை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை உலக மக்கள் ஓடுகிறது போல ஓடி முடிக்கிற வாழ்க்கை அல்ல, அழைத்த இறைவனுக்காக வாழும் வாழ்க்கை பயன்படுத்தப்பட வேண்டும். அந்த சிந்தனை உடையவர்களாக ஒவ்வொரு நாளும் நாம் விழித்து எழும்பும் பொழுது அந்த சிந்தனை உள்ளவர்களாக நாம் அந்த நாளை முடிக்க வேண்டும். இவ்விதமாக பரலோகத்தின் தேவன் நம்மை அழைக்கும் வரை நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். என்ன சிந்தை? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தை என்ன? பிதாவை சந்தோஷப்படுத்துவது, பிதாவின் சித்தம் செய்வது. பிதா சொல்லுகிறதை தவிர தாமாய் சுயமாய் ஒன்றையும் செய்ய மாட்டார். அவருக்கு நல்லதாக தெரிஞ்ச காரியங்கள்லாம் செய்ய மாட்டார். அதான் பிதாவின் சித்தம். உங்களுக்கு எனக்கு நல்லதாக தெரிஞ்சது அநேக காரியம் இருக்கும். அவையார் சொன்ன ஆத்தி சுடி மாதிரி, நாலடியார் சொன்ன 4 வரிகள் மாதிரி, திருவள்ளுவர் சொன்ன 2 வரிகள் மாதிரி. நமக்கு தமிழகத்தில் இலக்கியங்கள் உண்டு, இலக்கணங்கள் உண்டு. அதெல்லாம் இல்லை. உன் கையில் என் கையில் ஒரு புத்தகம் தந்திருக்காரு, அது கர்த்தருடைய பரிசுத்த வேதம். அது சொல்கிறது தான் கர்த்தர் சொல்கிறது. ஆகவே தேவசித்தம் செய்யும்படியாக நம்முடைய சிந்தனைகள் நிரப்பப்பட வேண்டும், நம்முடைய நினைவுகள் நிரப்பப்பட வேண்டும், நம்முடைய திட்டங்கள் நிரப்பப்பட வேண்டும். இதிலே தான் நம்மை அழைத்த ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆகவே யெகூவை தேடி எலிசா ஒரு ஊழியக்காரனை அனுப்பினது போல நம்மையும் தேடி நற்செய்தியை நமக்கு தந்து இந்த ஆவிக்குரிய பாதையை காண்பிக்கும்படியாக ஊழியர்களை அனுப்பி தந்து நம்மை திருப்பி எடுத்திருக்கிறார். இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். எதற்கு? இங்கே வந்திருக்கிற இந்த சபையை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலையை கத்தர் வைத்திருக்கிறார். இப்போ யெகூ சொல்லிவிட்ட ஊழியக்காரன் தேடி தேடி வருகிறான். சகோதரர் மத்தியில் அரட்டை அடிச்சுட்டு இருக்கான். சில நாள்லாம் அரட்டை அடிச்சுட்டே இருப்பாங்க, பஞ்சு டைலாக் பேசிகிட்டு இருப்பான். மெகா சீரியல் அந்த நாடக காட்சிகள் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ உள்ள நாடகம் என்ன சொல்லுது? அவ புருஷனை இவ தள்ளிட்டு போகிறது, இவ புருஷனை அவன் தள்ளிட்டு போகிறது. இதெல்லாம் மெகா சீரியல். அடுத்த சீரியல் இப்போ போடுவான்னு பார்த்துட்டு இருக்காங்க நம்ம மக்கள். கெடுத்து குட்டுச்சராக்கி கொண்டிருக்கிறது தீய சக்தி. நமக்கு ஒரு தீய சக்தி இருக்கிறது, நமக்கும் துரோக சக்திகள் இருக்கிறது. இந்த சக்திகளெல்லாம் மேற்கொள்ளும்படியாகத்தான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுக்கும்படி அனுப்புகிறார். இந்த கூட்டங்களை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி தருகிறார். சகோதரர்கள் நடுவில் அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறான், பேசி சிரித்து கொண்டிருக்கிறான் யெகூ. அந்த வாலிப ஊழியன் வருகிறான். வந்தவுடனே உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கிறது என்று சொல்லுகிறான். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் ஒன்று போல கேட்கிறார்கள், யாருக்கு இந்த வார்த்தை? சேனாதிபதியே, கேட்டனே, சகோதரர்கள் நடுவிலே அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிற, பஞ்சு டைலாக் பேசிக் கொண்டிருக்கிற உனக்குத்தான் அந்த வார்த்தை என்று சொல்லுகிறார். அப்படியா அப்படின்னு சொன்னான். வா, ஃபாலோ மீ. எங்கேயா கூட்டு போறாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள், தேவனால் அழைக்கப்பட்ட பாத்திரங்கள், பலமுள்ளதோ பலவீனமானதோ, இருக்கோ இல்லையோ, எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்டதோ, எல்லாராலும் இழிவாய் கருதப்பட்டதோ, படிக்காத பேதைகளோ படித்த மேதைகளோ யாராக இருந்தாலும் சரி, பைத்தியம் என்று அங்கே பவுல் பட்டியலிடுகிறார். பைத்தியக்காரர்களை தேவன் தெரிந்து கொண்டார். யாருடைய பார்வையிலே பைத்தியம்? படித்தவர்கள் பார்வையிலே பைத்தியம். ஞானிகள், விஞ்ஞானிகள், சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், மகாரிஷிகள் என்றெல்லாம் இந்திய தேசத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்ததினாலே இந்த இந்திய தேசம் பக்தி உள்ள ஒரு பூமி. இந்திய தேசம் சித்தர்களின் தேசம், ரிஷிகளின் தேசம், முனிவர்களின் தேசம், மகாரிஷிகளின் தேசம் என்று ஆன்மீக வரலாறு பேசிக்கொண்டிருக்கிறது. அதை தவறாய் புரிந்து கொண்டவர்கள் நம்முடைய RSS நண்பர்கள், சிவசேனா நண்பர்கள், அனுமன் சேனா நண்பர்கள், ராமன் சேனா நண்பர்கள். இங்கே தமிழகத்திலே இந்து மக்கள் கட்சி, இந்துக்கள் இந்துக்கள் என்று பறைசாற்றுகிற நண்பர்கள்,
இந்த ஆன்மீக வரலாற்றை தவறாய் புரிந்து கொண்டவர்கள். ஆகவே இந்த தேசம் இந்து தேசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இறைவனுடைய தேசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் ஒருவர் இருக்கிறார். அந்த இறைவனுடைய தேசமாக இந்த இந்தியா இருக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு பதிலாக இந்து தேசமாக இருக்க வேண்டும், ஒரே தேசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் ஆன்மீக வரலாற்றை தவறாய் புரிந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சித்தர்களோ முனிவர்களோ ரிஷிகளோ மகாரிஷிகளோ இந்திய தேசத்திலே பிறந்தது உண்மை, வளர்ந்தது உண்மை, வாழ்ந்தது உண்மை. அவர்கள் தேடி போன பாதை மெய் தெய்வத்தை தேடி போனார்கள். அதுதான் இறை வழிபாடு. இறைவனை தேடி போனவர்களுக்கு பெயர்தான் மகாரிஷிகள், ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள். அதற்கு பின்பு வந்தார்கள் ஆழ்வார்களும் நாயன்மார்களும். ஆனால் தவறாய் புரிந்து கொண்டார்கள். மெய் தெய்வத்தை தேடி போன வரலாற்றை அவர்கள் மதமாக மாற்றிவிட்டார்கள். ஆகவே இந்திய தேசம் இந்து தேசமாக இருக்க வேண்டும் என்று விரும்பி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்தால் மக்களை அடிமைப்படுத்தி விடலாம் என்று சொல்லி அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய புரிந்து கொள்வதில் தவறு இருக்கிறது. ஆண்டவரே சொன்னார், தம்மை பின்பற்றி வருகிற சீடர்களை பார்த்து சொன்னார், ஆண்டவர் என்னதான் சத்தியம் சொல்லிக் கொடுத்தாலும் அந்த பின்பற்றி வருகிறவர்கள் தவறாகவே புரிந்து கொள்வார்கள். ஆகவே கர்த்தர் ஒரு முறை கடிந்து கொண்டார். நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததனால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறாய் புரிந்து கொள்கிறார்கள். சத்திய பாதையை, இறை வழிபாட்டை, இறைவனை இந்திய தேசத்தின் மக்கள் தவறாய் புரிந்து கொள்ளும்படி ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் அந்த சொற்பொழிவின் மூலமாக தவறான பாதையை காட்டிவிட்டார்கள், காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மதம் இந்து மதம் என்று சொல்லி இறைவனை வழிபடுகிற மார்க்கத்தை அவர்கள் மத வழிபாடாக மாற்றிவிட்டார்கள். ஆகவே மெஜாரிட்டி மக்கள், பெரும்பான்மையான மக்கள் இந்திய தேசத்திலே அந்த மத வழிபாட்டை பின்பற்றி அவர்கள் வருவதினாலே அவர்களும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். சரி, போகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்திய தேசம் இறைவனுக்கு சொந்தமாக வேண்டும். இறைவன் காணக்கூடாதவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாக இருக்கிறவர் இறைவன். ஆகவே அந்த இறைவன் மனுஷன் காணும்படியாக மனுஷனாக இறங்கி வந்தார். இறங்கி வந்த அந்த காலத்தை இரண்டாக பிரித்தார்கள். அதான் கிபி என்றும் கிமு என்றும் பிரித்தார்கள். கிறிஸ்துவுக்கு முன்பு உள்ள காலங்கள், கிறிஸ்து வந்த பிறகு பின்பு உள்ள காலங்கள் என்று பிரித்து சர்வதேசம் முழுவதும் அந்த காலத்தை கணக்கிட்டுத்தான் அலுவலகங்கள் இயங்குகிறது, அதிகார வர்க்கங்கள் இயங்குகிறது, சட்டமன்றங்களும் பாராளுமன்றங்களும் இயங்குகிறது, அதிபர்களும் மன்னர்களும் பிரதம மந்திரிகளும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்றாடம் வேலை செய்து, மாதாந்திரம் வேலை செய்து சம்பளம் வாங்கும் பொழுதெல்லாம் கையெழுத்திடுவார்கள். கையெழுத்திலே கிபி போடப்படும். போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்டரில் இருக்கிற கவர்கள்லாம் நகரணுன்னா கப்பர்ஸ்லாம் போடுவான். போடும் பொழுது கிபி அப்படின்னு அடிப்பான். இத்தனாம் தேதி, இத்தனாவது மாதம், இத்தனாவது வருஷம். என்னையா அது சொல்லுது? இயேசு பிறந்து காணக்கூடாத இறைவன் இயேசு என்ற நாமத்தில், இயேசு என்ற பெயரில் இந்த பூமியிலே இறங்கி வந்தார் என்பதை சர்வதேசமும் அச்சிட்டு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது, பேசிக் கொண்டிருக்கிறது, பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறது. காணக்கூடாத இறைவன் இந்த பூமியிலே மனிதன் காணும்படியாக மனிதனாய் இறங்கி வந்தார். மனிதன் பாவியாய் இருப்பதனாலே இறைவனை காண முடியவில்லை. ஆகவே உருவ வழிபாடுகளை செய்துவிட்டான், சிலை வழிபாடுகளை செய்துவிட்டான், மத சடங்குகளை ஏற்படுத்தி விட்டான். ஆகவே மனிதனை மனுஷனாய் வாழ வைப்பதற்கும் மனுஷனை காணக்கூடாத இறைவனோடு இணைப்பதற்கும் இறைவனே இறங்கி வந்தார். இயேசு என்ற பெயரை எடுத்துக்கொண்டார். பிறந்தவர், வளர்ந்தவர், வாழ்ந்தவர், இறுதியாக சிலுவையிலே தம்மை ஒப்புக் கொடுத்தார். சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார். உச்சந்தல் உள்ளங்கால் வரைக்கும் அவருக்குள் ஓடிக்கொண்டிருந்த பரிசுத்தமான ரத்தம் இந்த பூமியிலே சிந்தி முடிக்கப்பட்டது. மரித்தார், அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து வருவேன் என்று சொன்னபடியே உயிர்த்தெழுந்து வந்தார். சீடர்களை அழைத்து ஒரு கட்டளையை கொடுத்துவிட்டு திரும்ப வருவேன் என்று சொல்லிவிட்டு பரவேறி போய்விட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தின் மூலமாய், சிலுவையிலே சிந்திய இரத்தத்தின் மூலமாய், சிலுவையிலே பட்ட பாடுகளின் மூலமாய்
ஒவ்வொரு மனிதனுக்கும் பாவ பரிகாரம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாவத்தின் பரிகாரம் சிலுவையில் தொங்குகிற இயேசுவின் மூலமாக உண்டாயிருக்கிறது. அவருடைய இரத்தத்தின் மூலமாக உண்டாயிருக்கிறது. அவருடைய மரணத்தின் மூலமாக உண்டாயிருக்கிறது. இந்த இயேசுவை விசுவாசிக்கிற எவனும் ரட்சிக்கப்படுகிறான். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிற எவனும் பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றுக் கொள்கிறான். இந்த இயேசுவை விசுவாசிக்கிற எவனையும் பரலோகம் தன்னுடைய ஆவியினால் நிரப்பி அவனை ஆசீர்வதிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவ்விதமாக அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் இந்த பூமியிலே மனுஷனாய் இறங்கி வந்தார். அதை பவுல் எழுதுகிறான், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 3:16 அப்படி சொல்லுகிறது. இறைவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்றால் மனுஷனாய் வெளிப்பட்டார். மானாக, மயிலாக, குயிலாக, மண்ணாக, மரமாகவெல்லாம் இறைவன் வரவில்லை. அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் வாடோர் பூதலத்தோர் பூமியின் கீழாளருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கக்கூடிய ஒப்பற்ற நாமம் இயேசு கிறிஸ்து என்ற நாமம். அந்த நாமத்தை எடுத்துக்கொண்டாரே அவர்தான் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன். அவர்தான் மனித சமுதாயம் பரலோகம் வருவதற்கு, சொர்க்கம் வருவதற்கு பாவ பரிகாரத்தை நிறைவேற்றினவர். ஆகவேதான் எம்மதமும் சம்மதம் அல்ல, எல்லா கொள்கைகளும் எங்களுக்கு சம்மதம் அல்ல. இயேசுவும் இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த உபதேச கொள்கைகள் மட்டும்தான் எங்களுக்கு சம்மதம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இறைவன் மனுஷனாய் வெளிப்பட்டார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிற மனித சமுதாயத்தை விடுவிக்கும்படிக்கும், மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானுடைய தலையை உடைக்கும்படிக்கும், நசுக்கும்படிக்கும் இயேசு கிறிஸ்து மனுஷனாய் வெளிப்பட்டார். மானாக, மயிலாக, குயிலாக, அந்த அவதாரம், இந்த அவதாரம், 10 அவதாரம் அப்படியெல்லாம் இறைவன் வெளிப்பட்டதாக இந்த வேதம் சொல்லவில்லை. ஒரே ஒரு அவதார் மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் உண்டு பண்ணும்படியாய் மனுஷனாய் அவதரித்தார். அவருக்கு ஒரு பெயர் போட்டார்கள், பெயர் வைத்தார்கள், பெயரிட்டு அழைத்தார்கள். இறைவனுக்கு எந்த நாமத்தை சொல்லி யார் அழைத்தாலும் இறைவன் உண்மையாய் அழைக்கிறவர்களுக்கு மத்தியில் பிரசன்னமாவார். 1000 நாமங்கள் என்று பாடுகிறார்கள் பக்தர்கள். அவருக்கென்று ஒரு பெயர் கிடையாது, பெயர் கிடையாது. இஸ்ரவேலர்களுக்கு யெகோவா என்று சொல்லிக் கொடுத்தார். மோசேக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறப்பா, போய் சொல்லு. ஐயா ஊழியத்துக்கு போய் சொல்கிறீங்க, அவங்க யாரா ஒன்று அனுப்பணுன்னு கேட்பாங்க, உங்கள் பேரை சொல்லுங்க ஆண்டவரேன்னு கேட்டான் மோசே. நான் தான் இருக்கிறேன்லடா, இருக்கிறேன்னு சொன்ன பேர் அது. இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறேன் என்று பேர் உள்ளவர் தான் என்னை அனுப்பினார் சொல்லு. ஆகவே இறைவனுக்கு நாமம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் எந்த நாமத்தை சொல்லி பூசிக்கிறானோ, ஆராதிக்கிறானோ, எந்த பெயரை சொல்லி அழைக்கிறானோ அவனுக்கு அருள் பாலிக்கிறார், ஆசீர்வாதம் கொடுக்கிறார். இந்த இஸ்லாமிய அந்த எகிப்திய பெண்ணு ஆகாரு புருஷன் அடித்து வரட்டிட்டான். யார்? அப்ரஹாம். புருஷன் அடித்து வரட்டிட்டான். பையில கையில் பிடிச்சிக்கிட்டு வனாந்தரத்தில் விட்டுட்டு போயிட்டான். அப்போ விட்டுட்டு போனவர்களுக்கு, ஒரு பிள்ளையோட தள்ளி விட்டுட்டு போனவங்களுக்கு யார் ஆதரவு? அழுகிறாள், கண்ணீர் வடிக்கிறாள், புலம்புகிறாள். இப்படி வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே. அவள் விரும்பி வரவில்லை, வேலைக்கு தான் வந்தா. வந்த இடத்துல இப்படி ஒரு கோலமா, அலங்கோலமாகிவிட்டதே, வாழ்க்கை கைவிடப்பட்டு விட்டதே. பையனும் கையில் இருக்கானே, எப்படி என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு தெரிகிற போது கர்த்தர் அவளுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு அந்த வனாந்தரத்திலே ஒரு ஊற்றுக்கண்ணை திறந்தார். இவ கண்ணையும் திறந்தார். அப்போதான் அவ சொன்னா, அவருக்கு ஒரு பேர் போட்டார், நீர் என்னை காண்கிற தேவன். ஆகவே இட்டும் வழங்கும் பெயர், இட்டு வழங்கும் பெயர், இடுகுறி பெயர். இப்படி பெயர்களிலே பல வித்தியாசங்கள் இருக்கிறது. இறைவனுக்கு ஒரு நாமம் என்று சொல்வதற்கு இல்லை. நீங்கள் நான் எந்த நாமத்தை சொல்லி எப்படி சொல்லி கூப்பிட்டாலும் அவர் வருவார். உண்மையுள்ள இருதயம், உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நீ எத்தனை நாமத்தை சொல்லி கூப்பிட்டாலும் சரி, நீ என்ன சொல்லி கூப்பிட்டாலும் சரி, அவரைத்தான் கூப்பிடுனா கர்த்தர் உனக்கு தம்முடைய தரிசனத்தை வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
அலைந்து கொண்டிருக்கிற ஆகாருக்கு கரங்களை நீட்டி ஆதரவு தெரிவித்த கர்த்தர், புருஷனால் தள்ளிவிடப்பட்டவளுக்கு, அனாதை போல் தகப்பனில்லாத பிள்ளையாக இருக்கிற தன்னுடைய குமாரனுக்கு ஆதரவாக இரக்கம் பாராட்டும்படியாக, அவளுடைய தாகத்தை தீர்க்கும்படியாக, பிள்ளையினுடைய தாகத்தை தீர்க்கும்படியாக பரலோகம் அந்த வனாந்தரத்திலே அவளுக்கு ஒரு கருணை காட்டியது. ஒரு ஊற்றுக்கண்ணை திறந்தது, ஒரு தண்ணீர் ஊற்றை திறந்தது. அந்த தண்ணீரினாலே தானும் தன் பிள்ளையும் தாகம் தீர்த்து கொண்டார்கள். அவர்களை கர்த்தர் கைவிடவில்லை. ஆண்டவர் சொல்லியிருந்தார், உன் பையனை நான் பெரிய ஜாதியாக்குவேன், பிரபுக்கள் தோன்றுவார்கள். அதான் அரபு நாடு, வளைகுடா நாடுகள், அரபு நாடுகள். இறைவனுடைய வாக்கு தத்தத்தின்படி அவர்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாமுக்கு பிறந்தவர்கள், மூத்தவர்கள். ஆகவேதான் இஸ்ரேல் நாட்டை அவர்கள் அடிமைப்படுத்த நிற்கிறார்கள். நீ பிந்தி பிறந்தவன் தானடா, அடங்கியிருடான்னு சொல்கிறான். ஆனால் இறைவனுடைய விசேஷித்த தெரிந்து கொள்ளுதல், விசேஷித்த அழைப்பு இஸ்மவேலுக்கு இல்லை, இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் உரியது. ஆகவே இறைவன் அவர்கள் பட்சத்திலே கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு உண்மையுள்ளவராய் அவர்கள் பட்சத்திலே நிற்கிறார். இவர்களையும் ஆசீர்வதிக்கிறார், பெருமைப்படுத்துகிறார். இவர்களையும் சர்வதேச அளவில் உயர்த்தி இருக்கிறார். இன்றைக்கி பெட்ரோலு, டீசலு, ஆயில் சம்மந்தப்பட்ட அனைத்தும் சர்வதேச நாடுகளுக்கு சப்பளம் அவங்க தான். ஈரானும் ஈராக்கும், வளைகுடா நாடுகள் சுற்றி இருக்கிற துபாய், குவைத்து எல்லாம் சொல்கிறாங்க இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார். இஸ்ரவேலர்கள் இவர்களை விட சிறுபான்மையாக இருந்தாலும் கர்த்தர் எப்பொழுதுமே சிறுபான்மைக்கு ஆதரவாக இருப்பார். பரலோகத்தின் தேவனுடைய கரம் சிறுபான்மைக்கு ஆதரவான கரம். ஆகவே இஸ்ரவேல் நாட்டின் மேல் பறந்து காக்கும் பட்சி போல் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. அவர்களை தொடுகிறவன் இறைவனுடைய கண்ணின் கருவிலியை தொடுகிறான் என்று வாக்களிக்கப்பட்டவர்கள். யார் தொட்டாலும் சரி, இஸ்ரவேலர்கள் ஒரு நெருப்பு, ஒரு அக்னி, ஒரு பெரிய வைக்கப்படப்ப குமிச்சு வச்சு ஒரு சின்ன தீயை உள்ள வச்சோம் இங்க பிடிச்சு எரிஞ்சிடும். சர்வதேச நாடுகளையும் அழிக்கக்கூடிய ஆற்றல், வல்லமை, சக்தி படைத்தவர்களாக இறைவன் இஸ்ரவேலரை ஆசீர்வதித்திருக்கிறார். சர்வதேச நாடுகள் எல்லாம் வைக்கப்பட அத்தனை பேர் ஒன்று கூடு நாடும். இவங்க எரிகிற தீக்குச்சி மாதிரி, தீக்கொல்லி மாதிரி பெரிய வைக்கப்படப்புக்குள்ள வச்சா பிடிச்சி எரிஞ்சு எல்லாம் சாம்பலாயிரும். அந்த அளவுக்கு வாக்களித்த தேவன் அந்த வாக்கு தத்தத்துக்கு உண்மையுள்ளவராக இஸ்ரவேல் நாட்டோடு அவர் இருந்து கொண்டிருக்கிறார். காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கலாம், காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கலாம். கர்த்தர் மாறமாட்டார், அவர் வாக்குறுதியில் மாறமாட்டார். யாருக்கு என்ன வார்த்தைகள் தந்தாரோ, என்ன வாக்கு தத்தங்கள் கொடுத்தாரோ, என்ன தரிசனங்களை கொடுத்தாரோ அதற்கு அவர் உண்மையுள்ளவர். கர்த்தர் மாறாதவர். காலங்கள் மாறும், நாம் காண்கிற சூழ்நிலையாகிய காட்சிகள் மாறும். உன்னையும் என்னையும் அழைத்த கர்த்தர் மாறாதவர், அபிஷேகம் பண்ணினவர் மாறாதவர், இந்த பூமியிலே வேறு விரித்து இந்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வந்தவர் மாறாதவர். நான் கர்த்தர் மாறாதவர் என்று திருவுளம் பெற்றுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நம்மை பலவீனம் உள்ளவர்கள் என்று அறிந்துதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். நாம் இல்லாதவர்கள், இருக்கிறவர்கள் பார்வையிலே இல்லாதவர்கள் என்று அறிந்துதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். பலமுள்ளவர்கள், பலசாலிகள், பொருளாதாரத்தில் பலசாலிகள் இருக்கிறாங்க. அதானி மாதிரியா நம்ம இருக்கோம், அம்பானி மாதிரியா இருக்கும் இல்லையே, முகேஷ் அம்பானி இல்லையே. நாம் அவங்களாம் மகாராஷ்டிரா, குஜராத்தில் பிறந்தவர்கள். பணக்காரனுக்கு ஈக்குவலாக நம்ம இருக்கோமா? நம்ம கிராமத்தில் இல்லையே. நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்களே மக்கள், அதில் பெரிய பணக்காரன் இருக்கான், அவனுக்கு ஈக்குவலாக இருக்கமா? இல்லையே. அப்படி படிப்பிலே பலசாலிகள், பணத்திலே பலசாலிகள், சொத்து சுதந்திரங்களிலே பலசாலிகள். சில ஆளுகள் உடம்புல நல்ல பலசாலியாக இருப்பான், ஜிம்முக்கு போகல, அதனால ஒல்லியாக இருக்காங்க நிறைய பேர். ஜிம்முக்கு போனால் பாடி நல்ல டெவலப்மெண்ட் ஆகிடும். சிலர் சாப்பாட்டில் பலசாலியாக இருக்கான், வச்சுக்கிட்டே இருக்கலாம், சாப்பிட்டுட்டே இருக்கான், அதில் அவன் பலசாலியாக இருக்கான். இப்படியெல்லாம் பெரிய பெரிய பலசாலிகள் நம்மை சூழ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களையும் என்னையும் கர்த்தருடைய கண்கள் கண்டதாலே, அவருடைய கண்கள் கண்டதாலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், நாம் இந்த இடத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம்.
நம்மை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டு வளர்த்து கொண்டே வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே. நம்மில் அநேகர் வல்லவர்கள் இல்லை, பலமுள்ளவர்கள் அநேகர் இல்லை, ஞானிகள் அநேகர் இல்லை. நாம் பலவீனமானவர்கள், நாம் மற்றவருடைய பார்வையிலே இழிவானவர்கள், நாம் மற்றவருடைய பார்வையிலே அற்பமாய் எண்ணப்படுகிறவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள். இப்படிப்பட்ட சூழலிலே தான் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவனுடைய கண்கள் உங்கள் மேலும் என் மேலும் விழுந்தது. அதனால தான் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஞானிகளுக்கு கிடைக்கலையே, வல்லவர்களுக்கு கிடைக்கலையே, பலமுள்ளவர்களுக்கு கிடைக்கலையே. உங்களுக்கும் எனக்கும் இந்த இறைவனுடைய ரட்சிப்பு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் அருளப்பட்டிருக்கிறதே. இதைத்தான் சொல்லுகிறான். ஒரு மனுஷனும் பெரும் பாராட்டாதபடிக்கு இது தேவனால் உண்டானது. தெய்வமே நமக்கு அருளி செய்ததியா. இந்த ரட்சிப்பு நாம் விவாதம் போட்டதுனால கிடைச்சதா? கிடையாது. விவாதம் போட்டவனுக்கெல்லாம் ரட்சிப்பு கிடைக்காது. நான் பிரயாசப்பட்டேன், நான் உழைத்தேன், அதனால தான் இந்த ரட்சிப்பு கிடைத்தது என்று ஒரு மனிதனும் சொல்லி பெருமை பாராட்டாதபடிக்கு சிலுவையிலே இறைவனே மனிதனாக வந்து அவர் சிலுவையிலே இந்த பாவ பரிகாரத்தை நிறைவேற்றி விசுவாசிக்கிறவன் எவனோ அவர்களுக்கு மேல் கர்த்தர் கிருபையாய் இறங்கி அவர்களுடைய ஆன்மாவை உயிர்ப்பிக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார், மனக்கண்களை திறக்கிறார். அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவர்களை ஜலத்திலே மூழ்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகம் பரலோகம் கொடுக்கிறது. ஜலத்திலே மூழ்கி ஸ்நானம் கொடுக்கிறது நம்முடைய போதகர் ஐயா நமக்கு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அல்லது அவரால் நியமிக்கப்பட்டவர்கள் கொடுக்குறாங்க. எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இது மனுஷன் கொடுக்கிறது. தண்ணீரில் ஸ்நானம் கொடுக்கிறது மனுஷன், பரிசுத்தாவினாலே ஸ்நானம் கொடுக்கிறது பரலோகம். இந்த ரெண்டு ஸ்நானமும் நாம் எடுத்திருக்கணும். பரலோகமும் நம்மை ஸ்நானப்படுத்தி இருக்கணும். ஸ்நானம் என்று சொன்னால் பரிசுத்தாவிக்குள்ள மூழ்குதல். சிலர்லாம் பரிசுத்தாவின்னு சொல்லிட்டு இப்படி பையை தட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இல்லை, தண்ணீருக்குள்ளே மூழ்கிறது மாதிரி பரிசுத்தாவிக்குள்ளே முங்கிடணும். அதைத்தான் ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி நடத்தும் அப்படின்னு ஃபாதர் பாடியிருக்காரு. ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ளே போயிடணும், பரிசுத்தாவிக்குள்ளே மூழ்கிடணும். அதை கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, கழுத்தளவு, நீச்சலாலம் என்றெல்லாம் வகைப்படுத்தி எசேக்கியேல் சொன்னதை எடுத்து பிரசங்கிக்கிறார்கள். ஆகவே நீச்சல் ஆழம்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. முழுவதும் தண்ணீருக்குள்ளே மூழ்கிற அனுபவத்தை காட்டுகிறது. அப்போது தண்ணீருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவிக்குள் ஒருவன் வந்துவிட்டால் அவன் முழுவதும் பரிசுத்த ஆவியோட கண்ட்ரோலுக்குள்ளே வந்துட்டான். அவனுடைய மனம், அவனுடைய சிந்தனை, அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய ஆசைகள், விருப்பங்கள் எல்லாம் ஆவியானவருக்குள்ளே வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கைக்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னைக்கு இந்த பூமியிலே தெரிந்து கொண்டார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ யெகூவை தேடுகிறான். யெகூ கண்டுபிடிக்கப்பட்டான். சகோதரமார்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் சொல்லுகிறான், உங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை. அப்படியா? எங்களில் யாருக்கு? ஒருவனை தேடுகிறார் கர்த்தர், அவன்தான் யெகூ. அவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ள கர்த்தர் ஒருவனை தேடுகிறார். அவன் பேர் யெகூ. அந்த காலகட்டத்தில் இப்பொழுது யாரை தேடுகிறார்? யாரை தேடுகிறார் எனக்கு தெரியாது. இந்த கூட்டத்தின் வாயிலாக கர்த்தர் ஒருவனை தேடுகிறார். அது யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அவர்களை கர்த்தர் விசேஷமாக அபிஷேகம் பண்ண போகிறார். இந்த கூட்டம் முடிவடைவதற்குள் ஒரு வித்தியாசமான அபிஷேகத்தை நீங்கள் உணரப் போகிறீர்கள். நீங்கள் ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள் வரப்போகிறீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு வரப்போகிறார். இது மனிதரால் அல்ல, மனிதன் மூலமாயும் அல்ல, முழுவதும் தேவனாலேயே வரப்போகிறது. இந்த யெகூவை கண்டுபிடித்து அழைத்து கொண்டு வருகிறார். ஆகவே அபிஷேகம் பண்ணப்பட போகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த யெகூவை அழைத்து கொண்டு வந்து உள்ளறையிலே வைத்தான். உள்ளறை என்பது என்ன? அதுதான் இண்டிவிஜுவல் பிரேயர் ஹால். உன்னுடைய தனி ஜெபம் எந்த இடம்? அந்த இடம்தான் உனக்கு உள்ளறை. ஃபேமிலி பிரேயர் இருக்கும், குடும்பமாக நீங்கள் பாடுவீங்க, துதிப்பீங்க, ஆராதிப்பீங்க, பைபிள் வாசிப்பீங்க. குழுவாக நியமித்திருப்பார் நம்முடைய போதகர். டீமாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, என்னென்ன விஷயத்துக்கு பிரேயரில் வாங்க அப்படின்னு நியமிச்சிருப்பார். சபையாக நம்ம கூடி வரும் பொழுது பிரேயர் பாயிண்ட் சொல்லி நம்ம வழி நடத்துவார்கள். இது சபை ஐக்கிய ஜெபம் அல்ல, குழு ஜெபம் அல்ல, குடும்ப ஜெபம் அல்ல, தனி ஜெபம்.
கர்த்தர் சகோதரர்கள் நடுவிலிருந்து, சபையின் நடுவிலிருந்து ஒருவனை தெரிந்தெடுக்கிறார் என்றால் அவனை கர்த்தர் உள்ளறைக்கு அழைத்து போய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தனி அறைக்கு வர வேண்டும், உள்ளறைக்கு வர வேண்டும். உன்னுடைய தனி ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீ தனியாக முழங்கால் படியிட வேண்டும், நேரம் ஒதுக்க வேண்டும், அவருடைய சமூகத்திலே நீ காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யெகூவை அழைத்து கொண்டு உள்ளறைக்குள்ளே போ என்று அவனுக்கு சொல்லப்பட்டது அந்த ஊழியக்காரனுக்கு. ஆகவே உள்ளறை என்பது தனி ஜெபம், தனியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிற பாத்திரம், தேவ சித்தம் செய்யும்படியாய் தெரிந்து கொள்ளப்படுகிற பாத்திரம். இந்த பூமியிலே வாழுகிற அந்த ஒரே ஒரு வாழ்க்கை இறைவனுக்காக தான் என்று தீர்மானிக்கிற அந்த பாத்திரம் தனி ஜெபத்துக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தனியாக வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே நீயும் நானும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த இண்டிவிஜுவல் பிரேயர், தனி ஜெபம் உனக்கு வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உள்ளறைக்கு வர வேண்டும், தனி அறைக்கு வர வேண்டும். ஆண்டவர் சொல்லி கொடுத்தார் இல்லையா? அந்த 6:9 மத்தேயு சுவிசேஷம், அதை வாசிங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, நல்ல கவனிங்க, தனி ஜெபம், அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, அதான் உள்ளறை, அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். வெளியரங்கமாக கிராமங்கள், பட்டணங்கள், தேசங்கள் அதிரும்படியாக, தேசத்திலே மாற்றங்களை கொண்டு வரும்படியாக, அந்தகார வல்லமைகளை கீழ்ப்படுத்தும்படியாக உனக்கு வெளியரங்கமாக பலன் கொடுக்க போகிறார். நீங்க இப்ப தீர்மானிக்கணும், உள்ளறைக்கு வருவேன்ப்பா, நான் தனியா உட்காருவேன்ப்பா, உங்க சமூகத்தில் இருப்பேன், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கை உமக்காக அர்ப்பணிப்பேன். இதனால ஒரு தேசத்தில் ஒரு மாற்றம் வருமானால், நீ ராஜரீகம் பண்ணக்கூடிய ஒரு ஆட்சி இந்த தேசத்துக்கு வருமானால், நான் என்ன அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு நீ தனியா உட்கார்ந்து நேரம் ஒதுக்குனியா? ஏன்னா பெரிய பெரிய வீட்டில் இருக்கிறவங்க பிள்ளைகள் ஓடி திரிவாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க திடீர்னு வந்து சந்திச்சு தான் பேசிகிட்டு இருப்பாங்க, வேலை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால ஆண்டவர் சொன்னார், உன் வீட்டில் தனி ரூம்பு இருந்தாலும் கதவை பூட்டுடான்ட்டார். திடீர்னு உள்ளே ஓடிடுறான், நண்டு சுண்டு எல்லாம் உள்ளே இருந்துச்சுன்னா அப்பான்னு ஓடியாரான், அம்மானு ஓடியாரான், தாத்தான்னு ஓடியாந்துடும், ஒன்றும் சொல்ல முடியாது பற்றிலா. அதனால ஆண்டவர் சொல்லிட்டாரு, பூட்டிடு, உள்ளே வரவிடாத, கதவை தட்டினாலும் திறக்காத. நீ ஆண்டவருடைய கதவை தட்டு, நீ ஆண்டவரை நோக்கி அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணு. நீ என்னெல்லாம் சொல்லி அவர்கிட்ட வேண்டுதல் பண்ண முடியுமோ, என்னவெல்லாம் சொல்லி உன்னால ஜெபிக்க முடியுமோ அத்தனையும் அவர் சமூகத்தில் கொட்டு. உன்னை ஒப்புக்கொடு, உன்னை அர்ப்பணி. அதுதான் உள்ளறை. ஒரு மனிதன் மூலமாக ஒரு தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். ஒரு மனிதனை தேடினார், அந்த மனிதனை கண்டுபிடித்தார், கண்டுபிடிக்கப்பட்ட மனிதனை உள்ளறைக்கு கொண்டு வா என்று கர்த்தர் சொன்னார். அவர் உள்ளறைக்குள்ளே கொண்டு வரப்பட்டார். ஆகவே அறை வீட்டை பூட்டு, தனியாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. குடும்பத்தோடு ஜெபம் பண்ணுறது இருக்கட்டும், குழுவாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறது இருக்கட்டும், சபையாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறது இருக்கட்டும், அதுவும் இருக்கணும். இதுதான் முக்கியமாக இருக்கணும். நீ தனியாக அவரோட இணையணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ கணவன் மனைவி இருக்கிறோம், அப்படி இருக்கும் பொழுது நம்ம விருந்து வீடுகளுக்கு போகிறோம், ஒரு பப்ளிக் மீட்டிங் போகிறோம், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கும். ஆனால் தனி அறைன்னு ஒன்று ஒரு அறை இருக்குது பார்த்தீங்களா, கணவன் மனைவிக்கு, பிள்ளைகள் இருந்தாலும் அது பெட்டு. ஆனால் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். அதுதான் தனி ஜெபம், பிரேயர் ஹால். தனியாக இருக்கணும். கர்த்தர் அதை விரும்புகிறாரு. பப்ளிக்கில் அவர் நம்மோடு தான் இருக்கிறார், எல்லா ஜெபத்திலையும் நம்மோடு தான் இருக்கிறார், கூட்டங்களில் நம்மோடு தான் இருக்கிறார். இப்படி கணவன் மனைவியாக பலருக்கு மத்தியிலே வளம் வந்தாலும் தனிமையாக இருப்பதற்கு ஒரு கால் வச்சிருப்பாங்களே, பெட்டு. அதை விட சிறப்பானது அகிலாண்டத்தையும் படைத்த இறைவனோடு இணைகிற ஒரு இடம். அதுதான் உள்ளறை, அதான் ரகசிய இடம், உனக்கும் தேவனுக்கும் மட்டும் தெரிந்த ஒரு இடம். அந்த இடத்தில் நீ தனியா தேவனோடு நல்மனம் பொருந்து இசைந்து கொள், ஆவியானவரோடு இசைந்து கொள், ஆவியிலே நிரப்பப்படு, ஆண்டவரோடு மனம் திறந்து பேசு. மனதில் எந்த காரியமும் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. இருதயத்தை திறந்துரு, மனதை திறந்துரு, வாயை திறந்துரு, கர்த்தர்ட்ட அத்தனையும் சொல்லிட்டே இரு. எவ்வளவு நேரம் போகுதோ அவ்வளவு நேரம் போகட்டும், டயத்தை பார்க்க கூடாது.
கதவை திறக்கணும். இந்த டயத்தை பார்க்குற ஜெபமெல்லாம் மண்ணெளி போடு. ஆமாம், இந்த வாட்செல்லாம் கலட்டி அங்கிட்டு வச்சுட்டு வந்துட்டு சாத்தான் உள்ளே வந்து உன்னை வாட்சப்பாருன்னு சொல்லுவான். முடிச்சிரு ஜெபத்தை முடிச்சிரு சொல்லிட்டு இருப்பான். சாத்தானுக்கு செவி கொடுக்கக்கூடாது, சாத்தானோடு ஒத்து போகக்கூடாது. இறைவனுக்காகன்னு சொன்னால் அவரே நம்ம அனுப்புவார். அப்போ அனுப்பப்பட்ட போதும். அதுவரைக்கும் இறைவனோடு இருக்க வேண்டும். அதுதான் உள்ளறை தனி ஜெபம் மிக மிக முக்கியம். இறைவனுடைய சேவை செய்ய வேண்டும், இறைவனுடைய சித்தம் செய்ய வேண்டும். இறைவனுடைய மனதில் இருக்கிற திட்டத்தை இந்த பூமியிலே என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்று எத்தனை பேர் முடிவு செய்கிறீர்களோ, தீர்மானிக்கிறீர்களோ, இந்த பகல் வேளையிலே அந்த தீர்மானத்தை கர்த்தர் கனம் பண்ண விரும்புகிறார். உங்கள் இருதயங்களிலே அந்த முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும், தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும். நீங்கள் கடந்து சென்ற பிறகு தனி இடத்தை நீங்கள் தேடி தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் அந்த உள்ளறையிலே நீ பண்ணுகிற ஜெபத்தை கர்த்தர் விசேஷமாய் கனம் பண்ண விரும்புகிறார். உள்ளறையில் கொண்டு வந்து ஜெபிக்க வைக்கிறது மட்டுமல்ல, நம்மளை ஆவியில அபிஷேகம் பண்ணுகிறது மட்டுமல்ல, ஒரு புதிய அபிஷேகத்தை தர்றது மட்டுமல்ல. இப்போ வாசித்தோம் பார்த்தீங்களா, என்ன செய்யணும்? யெகூ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டால் போதாது, தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வரும்படியாய் தன்னை ஒப்பு கொடுத்தால் போதாது. இவனுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் அதை தனியா சொல்லிக் கொடுக்கிறான். உள்ளறையில் வச்சுட்டாயா, நீ தனியா உட்கார்ந்து தேவனோட இருந்து பாரு. இந்த பூமியில நீ என்ன செய்யணும், நெக்ஸ்ட் மூமெண்ட் என்னன்றத பரலோகம் உனக்கு கற்றுக் கொடுக்கும். அங்கேயும் இங்கேயும் ஓடி சாட வேண்டாம், பரலோகமே உனக்கு வெளிப்படுத்தும். தெய்வம் தன்னை தேடி வந்து எதற்காக தேடி வருகிறான்? இவ்வளவு நேரங்கள், இத்துணை மணி நேரங்கள் செலவு செய்து காத்திருக்கிறானே எதற்காக என்பது கர்த்தருக்கு நன்றாக தெரியும். ஆகவே அவர் தெளிவாய் உனக்கு சொல்லிக் கொடுப்பார். அது தரிசனங்களாகவோ, சொப்பனங்களாகவோ, தீர்க்க தரிசனங்களாகவோ, வேத வாக்கியங்களாகவோ, கர்த்தருடைய ஊழியர்கள் வழியாகவோ, கர்த்தர் எப்படியாகிலும் நீ கடந்து போக வேண்டிய அடுத்த ஸ்டெப், எடுத்து வைக்க வேண்டிய அடுத்த ஸ்டெப்பை கர்த்தர் உனக்கு வெளிப்பாடு தருவார், உனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். மனுஷனால் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, தேவனே உனக்கு சொல்லிக் கொடுப்பார். நீ புரியும்படியா கர்த்தர் சொல்லிக் கொடுப்பாரியா? எனக்கு புரியலையே, இது ஞான அர்த்தமா இருக்கே, இது மறைபொருளா இருக்கே, இது எனக்கு விளங்கலேன்னு சொல்ற மாதிரி இருக்காது. டைரக்டா கர்த்தர் உனக்கு சொல்லிக் கொடுப்பார். நீ உள்ளறைக்கு மட்டும் வரும்படி தீர்மானம் எடு. தனித்திருக்கும்படி நேரங்களை ஒதுக்கு, இடத்தை ஒதுக்கு. மற்றவர்கள் தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு உன்னை தனிமைப்படுத்திக் கொள். கொரோனாவுக்கு தனிமைப்படுத்தினாயா? இல்ல போயில இதுக்கு தனிமைப்படுத்தியா? செத்து போயிடுவேன்னு பயந்துக்கிட்டு நீ உன்னை தனிமைப்படுத்தினில்ல. வீட்டிலிரு, தனித்திரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு கடற்கரை இருந்தால் கடற்கரை பக்கம் போயிரு, மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடிக்கு போ, கொல்லை பக்கம் இருந்தால் கொல்லை பக்கம் போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ இறைவனை உண்மையாய் தேடிக்கொண்டு இருந்தால் கர்த்தர் உனக்கு வெளிப்படுவார், கர்த்தர் உன்னோடு பேசுவார், கர்த்தர் உனக்கு வழிகாட்டுவார். நீ திணற வேண்டாம். எலியேசர் சொன்ன பத்தியில நேர்வழியாய் நடத்தி வந்த தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா அவன் என்ன தேடி போனான் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் முதலாளி ஆபிரகாமுக்கு குமாரன் ஈசாக்கு இருக்கானே, அவனுக்கு ஒரு பொண்ணு தேடி என்னை முதலாளி அனுப்பியிருக்கான், நீங்கள் தான் சாமி நடத்தணும். அதுக்கு சில அடையாளத்தை அவன் கேட்குறான். ஆண்டவர் அடையாளத்தின்படியே அவனை வழி நடத்தினார். நீர் நியமித்திருக்கிற பெண் எவளோ? அவள் தண்ணி எடுக்கிறதுக்கு குடத்தில் தண்ணி எடுக்க வந்துட்டு இருக்காங்க வாலிப பொம்பளைலாம். அவங்க வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகும்போது யார்கிட்டையாவது ஒரு 4-5 பொம்பளை போயிட்டு இருக்கும்போது ஒருத்திட்ட போய் கேட்பேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி விட தாவமாக இருக்குன்னு. அவள் உனக்கும் தண்ணி தருவேன், நீ வந்திருக்கிற அந்த ஒட்டகத்துக்கு தண்ணி ஊற்றுவேன், நீ எவ்வளவு ஒருத்தி சொன்னான்னா அவள் தான் நீர் நியமித்த பெண். சொர்க்கத்தில் நிச்சயப்படுத்தப்படுகிறது ஒரு திருமண வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் அப்படி கேட்டான், அதே மாதிரியே கர்த்தர் நடத்தி கொடுத்தார். அப்படியே ஒரு பெண், அவள் பேர் தான் ரெபேக்கா. அவளுக்கு பின்னாடி வீட்டில் போய் பேச வேண்டிய காரியங்கள் எல்லாம் பேசி அவன் முடிச்சுட்டு வரும்போது சொன்னான், நேர்வழியாய் நடத்தி வந்த தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவன் நடத்துவாரியா? எந்த பிள்ளையை பார்க்கறது, எந்த வீட்டுக்குள்ள நுழையிறது, யார் நம்ம மைனுக்கு பொண்ணு தருவா, நம்ம பிள்ளைக்கு எப்படி மாப்பிள்ளை கிடைக்கி அப்படின்னு திணறுகிற நேரத்தில் நீ இண்டிவிஜுவல் ப்ரேயருக்கு போ, தனியாக உட்காரு, கர்த்தர்கிட்ட பேசிப்பாரு. எலியேசரை வழி நடத்தின தேவனாய கர்த்தர் உனக்கும் வழிகாட்டுவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். திணற வேண்டாம். டைரக்ட் நேர்வழியாய் நடத்தி வருகிற தேவன் உன்னையும் இந்த பூமியிலே நேர்வழியாய் நடத்துவார். அவருடைய சித்தம் செய்வதற்காக, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக உனக்கும் வழிகாட்டுவார்.
உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று வாக்களித்திருக்கிறாரே. அந்த வசனத்தை பிடிச்சு போய் நில்லு. சொன்னீங்களே கேளு, அந்த வசனத்தை சொல்லியே கேளு. அங்கிட்டு இங்கிட்ட அவர் திரும்ப முடியாது, பதில் சொல்லியே தீர்வார். அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை, அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஆண்டவர் பிரகாசத்தை உண்டாக்கி தருவார். ஆக உள்ளறையினுடைய ரகசியம் என்ன? ஒரு பெரிய அபிஷேகம் இறங்குது. ரெண்டாவது, அவன் இந்த பூமியில என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை சொல்லித்தரப்பட்டது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, ஆகாபின் குடும்பத்தார் கருவறுக்கப்பட வேண்டும், சுவரில் நீர் விடும் நாய் முதலாய் கொல்லப்பட வேண்டும், முழுவதும் அழிக்கப்பட வேண்டும். எவைகள் அழிக்கப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் உள்ளறையிலே சொல்லிக் கொடுக்கிறார். இந்த பூமியிலே திருச்சபை மக்களுக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களுக்கும் இந்த பூமியிலே என்ன வேலை செய்ய வேண்டும், எந்த பாதையில் போக வேண்டும் என்பதை கர்த்தர் தெளிவாய் போதிக்கிறவராக இருக்கிறார், சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார், ஆலோசனை தருகிறவராக இருக்கிறார், நடக்க வேண்டிய வழியை காட்டுகிற தேவனாக இருக்கிறார். மாத்திரமல்ல, யெகூவுக்கு சொன்னது அழிக்கப்பட வேண்டிய பகுதி, அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. என்னை அழிக்க வேண்டும், ஆகாபையும் ஆகாபனுடைய குடும்பத்தாரையும், சுவரில் நீர்விடும் நாய் முதலாய் ஒன்றும் இராதபடிக்கு எல்லாவற்றையும் கருவறுக்க வேண்டும் என்ற ஒரு வேலையை அவன் கரத்திலே கொடுத்தார். இதுதான் அவன் இந்த பூமியிலே செய்ய வேண்டும். அதற்காகத்தான் அவனை அபிஷேகம் பண்ணினார், அதற்காகத்தான் அவனை உள்ளறையிலே கொண்டு வந்தார், அதற்காகத்தான் அவன் செய்ய வேண்டிய வேலையை பற்றி திட்டமும் தெளிவுமாக அவனுக்கு போதித்து கொடுத்தார். வெளியே வந்தான், கேட்டாங்க, அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டான், ஒரு பைத்தியக்காரன் வந்தானே. என்னது? அபிஷேகத்துக்குள்ள நடத்துறவன் பைத்தியக்காரன், ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறவன் பைத்தியக்காரன். அப்படித்தானே தெரியும் உங்களுக்கு? ஊரில் உள்ளவனுக்கு, கிராமத்தில் உள்ளவனுக்கு, நம்ம கூட இருக்கிறவனுக்குலாம் நம்மளை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுது. பிழைக்க தெரியாதவங்கிறான். நமக்கு பிழைக்க தெரியாது தெரியுமையா? என்னமோ பைபிளை தூக்கிட்டோம், என்னமோ கர்த்தர் வந்து எங்களை சந்திச்சிட்டாரு, இல்லைன்னா எங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். ஒன்னே விட நாங்கள் நிறைய சம்பாதிச்சிருவோம், ஒன்னே விட நாங்கள் டெக்னிக்கலாக காரியங்களை செய்ய முடியும். ஏன் நாங்கள் இந்த கோலத்தில் இருக்கோம்? அதனால் உன் பார்வையில் பைத்தியக்காரனாக தெரியுது. அவன் வெளியே போகிறான், உள்ளறை விட்டு வெளியே போகிறான், அவன் நண்பர்களாக கேட்குறாங்க, ஒரு பைத்தியக்காரன் வந்தானே, அவன் என்னடா சொன்னான் அப்படி கேட்குறான். பைத்தியக்காரன். அதனால தான் நம்ம ஆளுகள்லாம் ரெவரண்ட் போடுறாங்க, பிஷப்னு போடுறாங்க, டாக்டர்னு போடுறாங்க, என்னென்னமோலாம் போடுறாங்க. இவங்கெல்லாம் பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்களே, அப்போ நம்ம யார் அப்படின்னு சொல்லி காட்ட வேண்டியிருக்கு. அப்படின்னு போட்டு கடைசியில் அங்கேயும் போட்டு கடைசியில் சிலுவையும் போட்டு அப்படிலாம் போகிறாங்க. அப்போ தான் மதிப்பு மரியாதை. பைத்தியக்கார மாதிரி இருந்தால் பைத்தியக்காரன் தான் சொல்லுவான், தோத்துரும். பைத்தியக்காரன் அந்த 2 ராஜாக்கள் 9:11 அதை வாசிங்க. அப்போ பாருங்கள், பைத்தியக்காரன் இவன் யார்? பைத்தியக்காரனவன் அவங்க நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, இராணுவத்தில் இருக்கிறவங்க, அவங்க படித்தவர்கள். அதனால இவனை பார்த்த உடனே, இந்த எலிசாவின் ஊழியக்காரனாகிய அந்த வாலிபனை பார்த்த உடனே பைத்தியக்காரன் அப்படின்றாங்க. உண்மையிலேயே நற்செய்தியாளர்கள் அநேகருடைய பார்வையிலே பைத்தியக்காரர்கள். அந்த காலத்திலே அப்படித்தான் எண்ணினார்கள், பேசினார்கள். மக்கள் அப்படித்தான் பட்டம் கொடுத்தார்கள், பைத்தியக்கார பட்டம் தான் கொடுத்தார்கள். இந்த காலத்தில் அப்படி சொல்லக்கூடாது என்பதற்காக தங்களை பலப்படுத்திக் கொண்டார்கள். இன்றைய நற்செய்தியாளர்கள், இன்றைய தலைவர்கள், அன்றைய காலகட்டத்தில் பைத்தியக்கார பட்டம். வெள்ளச்சலை உடுத்திட்டு அப்படியே போவாங்க, தாலி இருக்காது. MS ஜோசப் சென்னையில் ஒருத்தர் இருந்தார், ஐபிசியினுடைய சென்னை பிரசிடென்ட். அவர் மேடையில் செய்தி கொடுக்க வரும்போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களில் சிலதை சாட்சியாக சொல்லுவார். சொல்லும்போது, நான் இத்தனை வருஷம் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன். ஆரம்ப காலத்தில் என் மனைவியை கூட்டிகிட்டு பல கிராமங்களுக்கு அலைஞ்சு நற்செய்தி சொல்ல போவேன். இப்போ இத்தனை பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு சம்பந்தம் பண்ணி அவர்களும் குழந்தைகளை பெற்றிருக்கிறார்கள் என்று சாட்சியை சொல்லி கொண்டு வருவார். வாலிபத்தில் விவாகம் பண்ண காலகட்டத்தில் கழுத்து காதில் ஒன்றும் இல்லாமல் வெள்ளச்சியில் உடுத்திட்டு அப்படி போகும் பொழுது, வாலிப பொண்ணு மனைவி இருக்கும் பொழுது, இவரும் வாலிபனாக இருக்கும்போது நடந்து போய் திரிந்து சுவிசேஷம் அறிவித்து கொண்டு வந்திருக்கிறார். அப்போ ஒரு நகைச்சுவையாக சொல்லுவார், என் மனைவியை இத்தனை வருஷம் ஆச்சு, யாரும் பெண் கேட்டு என்ன செய்யவில்லை, வரவில்லை அப்படின்பார். காது கழுத்தில் ஒன்றும் இல்லாதனால வாலிப புள்ள இருக்கு அப்படின்னு. அதனால் அப்படி யாரும் வந்து பெண் கொட்டக்கூடாதுன்னு தான் நம்மெல்லாம் கழுத்து காதில் என்ன செஞ்சிட்ருக்கோம், போட்டுட்ருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
எப்படி போதகர்கள் பைத்தியக்கார பட்டம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் ரெவரண்ட் அப்படிலாம் பட்டம் போடுறாங்களோ, அது மாதிரி சகோதரிமார்களும் சில இடங்களிலே நம்மை பெண் கட்டி யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருமணமான பெண்கள் தங்கள் காது கழுத்துகளிலே போட்டுக்கொள்கிறார்கள். போட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைத்தியக்காரன் யார்? நீயா நாங்களா? காலம் பதில் சொல்லும். காலம் போய்கொண்டே இருக்கிறது. நாங்கள் யாருக்கு பைத்தியக்கார பட்டத்தை சுமந்து திரிகிறோமோ அந்த பைத்தியக்கார பட்டத்துக்கு எங்களை ஆளாக்கின ஒருவர் பரலோகம் போயிருக்கிறார். அவர் திரும்ப வரப்போகிறார். அவர் வானங்களிலே வெளிப்படும் பொழுது அதனுடைய ரகசியம் தெரியும். பைத்தியக்காரன் ஊழியக்காரங்க பைத்தியக்காரங்க, பிழைக்க தெரியாதவங்க, கர்த்தருக்காக வாழ்கிற பிள்ளைகள் பைத்தியக்காரங்களா? இங்கே வந்து கையை தட்டி அந்நியவாசம் பேசுகிறவங்க பைத்தியக்காரங்களா? பைத்தியக்காரியா? இங்கே என்ன தலையை விரிச்சு போட்டுட்டு ஆடிட்டு இருக்கோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ கண்ணா, அவர் எங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆவியானவர் எங்களை ஆட்டுவிக்கிறார். அதனால நாங்கள் கையை தட்டுறோம், அந்நியவாசம் பேசுகிறோம். அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே போன உடனே எங்களை சில நேரம் தூக்கி வீசுறாரு. பரவாயில்லைன்னு அங்கே போய் உருண்டு புரண்டு வர்றோம். இன்னும் பைத்தியமா நாங்கள் என்ன உளறிக்கிட்டு தட்டுறோம்? யாரை பார்த்து பேசிட்டு இருக்க நீ? நாங்கள் விவரம் உள்ளவர்கள். சந்தக்கடைக்கு வெளியே நின்று கொஞ்சம் கேட்டு பாருங்க, கச்ச 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 கச்சன்னு சத்தமாக கேட்கும் இல்லையா? ஒரு இரைச்சல், ஒரு பெரிய இரைச்சலாக இருக்கும். என்னடா சந்தக்கடை ஒரே இரைச்சலாக இருக்குது. ஏன்னா வெளியே நின்றுக்கிட்டு சொல்கிற வரைக்கும் இரைச்சல் தானே. நீ உள்ள வா சந்தக்கடைக்குள்ள. அவன் கத்திரிக்காய் என்ன விலைன்னு கேட்டுக்கிட்டு இருப்பான், அவன் அரிசி என்ன விலைன்னு கேட்பான், இந்த ஆட்டுக்குட்டி என்ன விலைன்னு கேட்பான். அந்நிய பாஷையை என்ன உளறுகிறோம் அப்படிங்கிறான், பைத்தியக்காரங்கிறான் நம்மளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் பைத்தியங்கள் அல்ல, பரலோகம் பரிசுத்தாவினால் நிரப்புனதுனாலே அந்த கேட்கிறதும் காண்கிறதுமாகிய இதை நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஆகவே இறை மக்கள் தேவனுடைய திருச்சபையிலே கூடி வரும் பொழுதெல்லாம் பரிசுத்தாவியானவர் நம்மை நிரப்புகிறார். ஆவியானவர் தருகிற பாசைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பைத்தியங்கள் அல்ல நாம். மற்றவருடைய பார்வையிலே பைத்தியங்கள் தான், ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஞானிகள், பரலோக ஞானம் நிறைந்தவர்கள், பரலோக அறிவு நிறைந்தவர்கள், பரலோக ஆற்றல் பெற்றவர்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறவர்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் பைத்தியக்காரர்கள் அல்ல. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவர்கள், ராஜாக்களுக்கு மேலாக கரங்களை நீட்டி ஆசீர்வதிக்கிறவர்கள், அவர்களுக்காக இறைவனிடத்தில் மன்றாடுகிறவர்கள் சாதாரணமானவங்க இல்லப்பா. அந்த பைத்தியக்காரன் என்ன சொன்னா உடனே இவன் சொன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்பா. ஏன்னா சொன்னா இவங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா என்ன விஷயம் நடந்திருக்கு? இவனை இஸ்ரவேலுக்கே ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இதை சொன்னால் இவங்க ஏதாவது போட்டியாளர்கள் வந்தால் வந்துடுவாங்க, பொறாம பிடிச்சி பேசினாலும் பேசுவாங்க. அவங்க தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. என்ன செய்கிறது? அதனால இவன் சொன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்பா. டே அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இந்த பொய் சொல்லாத. என்ன சொன்னான் சொல்லு. மனம் திறந்து இருதயம் திறந்து சொல்லிட்டான், இஸ்ரவேலின் மேல் உன்னை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று சொன்னார். என்று சொன்ன உடனே மேலே நிற்கிறாங்க, கீழே படிப்படியாக இருக்குது. மேலே இருந்து கீழே வரைக்கும் துணியை எடுத்து தூக்கிட்டு ஓடியாந்தாங்க. ஓடியாந்து கிட்டுக்கிட்டுன்னு இறக்கி சங்கு ஊதிட்டாங்க, எக்காலம் ஊதினார்கள். ஏகு இஸ்ரவேலின் ராஜா, ஏகு இஸ்ரவேலின் ராஜா என்று முழக்கமிட்டார்கள். கர்த்தர் முழக்கமிடும்படியாக கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ பலவீனமான பாத்திரம்தான், நீ இல்லாத பாத்திரம்தான், மற்றவருடைய பார்வையிலே இழிவான பாத்திரம்தான், அற்பமா எண்ணப்படுகிற இடத்தில் தான் நீயும் இருக்கிறாய், உன் குடும்பம் பிள்ளைகள் இருக்கிறது. ஆனால் பரலோகத்தின் தேவனுடைய கரம் விசேஷமாக இருக்கிறது, வித்தியாசமாக இருக்கிறது. வரும் நாட்களில் வரும் காலங்களில் எல்லாருடைய வாய்களும் நீ யார் என்று சொல்லும்படியாக கர்த்தர் உனக்குள்ளே ஒரு பெரிய அபிஷேகத்தை இறக்கப்படுவார். அவருடைய வல்லமை உண்மையில் இறங்கி வரும். ராஜா 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 என்று எல்லாரும் முழக்கமிட்டார். நண்பர்கள் எல்லாரும் அவ்வளவு வெளி சொல்லிட்டான். உடனே அவன் சொன்னான், டே இதை உடனே வெளியே தெரியப்படுத்தக்கூடாது, இஸ்ரேலுக்கு குதிரையை போட்டுங்க, உடனே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இராணுவத்தை தனக்கு பின்னாடி குதிரை வீரர்கள் எல்லாம் கொண்டு வந்து இவன் முன்னாடி போயிட்டு இருக்கான். சேனாதிபதியாக இருந்தவன் உள்ளறைக்கு போறதுக்கு முன்னாடி சேனாதிபதி கேப்டன், இஸ்ரவேலின் இராணுவங்களின் கூட்டமைப்பின் தலைவன். ஆனால் இப்பொழுது சேனாதிபதி அல்ல. உள்ளறைக்குள்ள போயிட்டு வெளியே வரும் பொழுது, நீ ஜெபத்திலே போய் தரித்திருந்து வெளியே வரும் பொழுது நீ நீயாக அல்ல, வேறு மனிதனாக கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். கர்த்தருடைய விசேஷித்த அபிஷேகத்தோடு வெளியே வருகிறான். சேனாதிபதியாக உள்ளே போனவன் இப்பொழுது ராஜாவாக வெளியே வருகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் மாற்றுவார். இது மனுஷனால் வராது.
உன் பலம் என் பலம், என் அறிவு உன் அறிவு உன் அனுபவம் அதனால வராது. பரலோகத்தின் தேவனே அதை செய்கிறவராக இருக்கிறார். அது அவனுக்கு மட்டுமல்ல, விசுவாசிக்கிற உனக்கும் செய்வார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உடனே ராணுவ கட்டுப்பாடு அமைச்சான். யார்கிட்டையும் வெளியே சொல்லாத, எல்லாம் ஃபாலோ மீ அப்படின்ட்டு அவன் குதிரையில் ஏறி உட்கார்ந்தான். குதிரை போயிட்டு இருக்கு. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா அப்படின்ட்டு குதிரை பறக்குறியா. பின்னாடி வந்துட்டே இருக்காங்க. வந்துட்டே இருந்த உடனே இஸ்ரேலின் ஒளிமுக வாசலுக்கு நேராக படை வந்து கொண்டிருக்கிறது. ராணுவம் வந்து கொண்டு குதிரைப்படை வந்துட்டு இருக்கும் பொழுது ஒளிமுக வாசலின் உச்சியில் இருக்கிற ஜாமக்காரன் பார்த்து சொல்கிறான் ராஜாக்கு, ராஜா ஏதோ ஒரு படம் வர்ற மாதிரி தெரியும், ஒரு கூட்டம் வருது, என்ன வருதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தனை கூப்பிட்றா, குதிரையில் ஏற்றுறா, போய் சமாதானமானு கேட்டுவா அந்த படையை பார்த்து அப்படின்னு ஒருத்தன் போனான். வேகமாக பறந்து போனான். போய் வழியிலே நின்றான். நின்று ஐயா சமாதானமா, டே சமாதானமாவா, போடா பின்னாடி வாடா. அடுத்து படம் போய்கிட்டு இருக்கு. படம் போயிட்டு இருக்கும்போது அடுத்தவனை அனுப்புகிறாங்க. அடுத்தவன் வந்து கேட்குறான் சமாதானமான, இல்லை பின்னாடி போ. படம் போய்கிட்டே இருக்கு. இஸ்ரேலின் ஒளிமுக வாசலை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. மூன்றாவதாக இஸ்ரேலின் ராஜாவாக இருக்கிற யோராம், ஆகாப்புடைய வம்சாவளி யோராம் என்பவன். அடுத்த அகசியா, யூதேயா தேசத்தினுடைய ராஜா. 2 ராஜாக்களும் மச்சினனும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தவங்க. அதனால ஒன்றா இருக்கிறாங்க. ஏன்னா ஆசகேல் சீரிய ராஜாவோடு இராணுவத்தோடு யுத்தம் பண்ணின போது அந்த இஸ்ரவேலின் ராஜா யோராம் காயப்படுத்தப்பட்டு போனான். அதனாலே அவர் குற்றுயிரும் குறையுமாக கொண்டு வரப்பட்டான். அதிலே காயங்களை ஆற்றுவதற்காக இஸ்ரேலிலே வந்து தங்கியிருந்தான். அவனை பார்ப்பதற்காக யூதேயாவின் ராஜா அவன் அகசியா வருகிறான். 2 பேரும் மச்சின பொண்ணு எடுத்தவங்க, உறவு முறைக்காரங்க. அதனால அவன் சோமிலே சொன்னோன்னு வந்துட்டு பார்க்கறதுக்கு. இந்த நேரம் பார்த்து தான் யெகூ வருகிறான். காலங்களை தீர்மானிக்கிறவர் கர்த்தர், நேரங்களை தீர்மானிக்கிறவர் கர்த்தர். உனக்கும் எனக்கும் அவசரம் இருக்கலாம், மாத்திரம் இருக்கலாம். ஆனால் பரலோகத்தின் கால கடிகாரத்தில் உனக்கும் எனக்கும் காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர் நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன். காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அந்த டைம், அந்த கால சக்கரம், அந்த கடியாரம் அப்படி சுற்றி வரும் பாருங்க முள்ளு. உனக்குன்னு நியமிக்கப்பட்ட நேரம் வந்த உடனே முந்த விட மாட்டார், பிந்த விட மாட்டார். சரியா டச் பண்ணுவாரியா, சரியா கத்தர் உயர்த்துவாரியா, கத்தர் சரியா உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை கரத்தில் எடுப்பார். நீ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாய். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த காலங்கள் சரியா வருது. சூழ்நிலைகள் எல்லாம் கத்தர் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துறார். இவங்க 2 பேரும் குதிரையில் ஏறி வர்றாங்க. வந்த உடனே யெகூவை பார்த்த உடனே சொல்றாங்க, யெகூ சமாதானமா? என்ன இவங்களுடைய ராணுவத்தின் படை தளபதி அவன். ஆனால் இப்பொழுது படை தளபதி அல்ல, இப்ப தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இஸ்ரவேல் நாடு முழுவதுக்கு அரசனாக வந்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சமாதானமா அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க 2 பேரும் அங்க நின்றுக்கிட்டு கொடியை காமிக்கிறாங்க, வெள்ளை கொடி. சமாதானமா அப்படின்னு. இவன் இங்க இருந்து சொன்னாண்டே, நம்ம பாஷையில் சொன்ன வேற மாதிரி சொல்லணும். உங்க தாய், உன்னுடைய தாய் செய்திருக்கிற வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் பில்லி சூனியங்களும் விக்கிரக ஆராதனை வழிபாடுகளும் ஏராளமாக இருக்கும் பொழுது எப்படிடா சமாதானமா இருக்க முடியும்? தேசம் எப்படி சமாதானமா இருக்க முடியும்? விக்கிரக வழிபாடு பெருகினால் தேசத்திலே சமாதானம் வருமா? ஆட்சியாளர்கள் அகோரமான ஆட்சி செய்தால் மக்களுக்கு சமாதானம் வருமா? பில்லி சூனியங்கள், ஏவல், மாந்திரிகங்கள், சோசியர்கள் பெருகிக் கொண்டிருந்தால் அந்த தேசத்திலே சமாதானம் வருமா? வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் குடி வெறிகளும் பெருகிக் கொண்டிருந்தால் அங்கே சமாதானம் வருமா? யெகூ குதிரையிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறான், ரதத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறான். எப்படிடா சமாதானம் வரும்? உன் தாய் ஏசபேலுடைய பில்லி சூனியம், விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக வழிபாடு, குடி இதெல்லாம் பெருகிக்கிட்டு இருக்கு. தேசம் முழுவதும் சமாதானம் இல்லாமல் இருக்கு. சமாதானத்தை பத்தி கேட்கிறியே அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு யோராம் சொன்னான், அகசியா இங்க ஏதோ சதி நடக்குது, உடனே ஏறு ஓடி போயிடுவோம் அப்படின்னு குதிரையில் ஏறி ஓடி போயிடாங்க. இவன் விடல, கிட்டு 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 கிட்டுன்னு பறந்து வந்தான். ஒரு வில் அம்பு எடுத்து எஞ்சான். சரியா முதுகில் குத்தி நெஞ்சில் ஊடுருவி பாயிற மாதிரி ஒரு அம்பு. அங்கேயே ரதத்திலே சுருண்டு விழுந்து செத்தான். யூதேயா தேசத்தின் ராஜா, ஆவிக்குரிய மனுஷன், பூமிக்குரிய கிறிஸ்தவனோடு தொடர்பு வைக்கக்கூடாது. பூமிக்குரிய ஆராதிக்கிற பூமிக்கு தன்மையோடு ஆராதிக்கிறோடு தொடர்பு வைக்கக்கூடாது. யூதேயா அரசன் துதியின் பட்சத்தில் இருக்க வேண்டும், ஆவிக்குரிய ஆராதனையின் பட்சத்தில் இருக்க வேண்டும், சத்தியத்தின் பட்சத்தில் இருக்க வேண்டும். இஸ்ரவேலின் அரசர்கள் 2 பக்கமும் கால் வைக்கிறவர்கள். ஆகவே இங்கே சம்பந்தம் கலக்கக்கூடாது. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களோடு தான் சம்பந்தம் கலக்க வேண்டும். அவர்களும் கிறிஸ்தவர்கள் தானே என்று சொல்லி 2 பக்கமும் கால் வைக்கிறோடு நீ உறவாடினால் உனக்கும் ஆபத்து. யோராமை மட்டுமல்ல அந்த யெகூ அழித்தது. 2வது அகசியா தப்பி ஓடுகிறான்.
அவனை ஓட விட்டு அப்புறம் அடிச்சாங்க. அடித்து கொன்று தூக்கிட்டாங்க. கொன்று தூக்கிட்டு வர்றான். முடிக்க போகிறேன். கொன்று தூக்கிட்டு வர அவங்களை அடக்க முடியாச்சு. இஸ்ரேலுக்குள்ளே நுழைகிறான். இஸ்ரேல் அங்கே உள்ள நுழையும் பொழுது அரண்மனைக்கு முன்னாடி வர்றான். அரண்மனைக்கு முன்னாடி வரும்போது ஆகாபினுடைய மிஸ்ஸஸ் ஆகாப் ஆயத்தமாக இருக்கிறார். பலகனி ஜன்னலுக்கு நேர அங்கே நின்று பார்த்துட்டே இருக்கா. என்ன நடக்குது, ஏது நடக்குது. இஸ்ரேலை நோக்கி வந்துட்டு இருக்கான் எகுவனுடைய இராணுவ படை. வந்த உடனே அவள் பலகனிலிருந்து மேலே மெத்தையிலிருந்து பார்த்து பேசுகிறா. எகு, சிம்ரி சேமமாக இருக்கானா? இவனே கடுப்பில் வந்துக்கிட்டு இருக்கான். இவனுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் என்ன தெரியுமா? இந்த ஆகாபின் குடும்பத்தை கருவறுக்கிற அபிஷேகம். கண்டாலே கருவறுக்க வேண்டும் என்று வெறியோடு அவன் வந்திருக்கிறான். இந்த அம்மா இவன் வர்றான்னு கேள்விப்பட்டு ஐப்ரோ நிலைக்கண்ணாடிக்கு முன்னாடி வந்துருச்சு. அவன் வந்துகிட்டே இருக்கான். அவன் வெறியோடு வந்துக்கிட்டு இருக்கான் கொல்லணும்னு. இந்த அம்மா அப்படி ஐப்ரோ போட்டு லிப்ஸ்டிக் போட்டு நிலைக்கண்ணாடிக்கு முன்னாடி அந்த சேரியை பீரோவை திறந்து இது மேட்சாக இருக்குமா, அடுத்ததை உடுத்தி இது மேட்சாக இருக்குமா, இதெல்லாம் ஐயா எப்படி பார்த்தீங்கன்னு கேட்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேட்சிங் ட்ரெஸ்ஸாக எடுக்கிறாங்க, மேட்சிங் செப்பல் எடுக்கிறாங்க, கையை அலங்கரிக்கிறாங்க, கழுத்தை அலங்கரிக்கிறாங்க, காதை அலங்கரிக்கிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றபடியே கலர், அந்த வைரக்கல்கள் போட்ட கம்பல், அந்த நெக்லஸ், அந்த செயின் எல்லாத்தையும் போட்டு அப்படியே பார்க்காங்க. பொட்டாமாவை 1.5 இன்ச்சுக்கு அடிச்சு வெள்ளை வெள்ளைப்புழு மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பிடிச்சி மேட்சிங்கெல்லாம் போட்டு இப்படி வந்து அப்படி பலகனில் அப்படி வந்து அப்படி சென்னல் அப்படி எட்டி பார்க்குறாங்க. பார்த்துட்டு தான் அவன் கரெக்டாக வந்து நிற்கான் வாசலுக்கு முன்னாடி. எகு அவன் படையெல்லாம் கீழே இறங்குது குதிரையை விட்டு. இவன் கேட்கா, சிம்ரி உன் ஆண்டவனை கொண்ட சிம்ரி சுகமாக இருக்கிறானா, சேமமாக இருக்கிறானா அப்படின்னா. உடனே இவன் கட்டு போட பார்த்தான். என்னடா இந்த பொம்பளை இப்படி பேசிட்டு இருக்கு. மேடம் அப்படி பேசுகிறாங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது. மேடம் அப்படி தான் பேசுவாங்க. அவங்களுடைய அலங்காரத்தை கண்டு மயங்குகிறவன் அல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவன். முக அலங்காரம், சிகை அலங்காரம், கழுத்து அலங்காரம், கை அலங்காரம், கால அலங்காரம், ட்ரெஸ்ஸிங், உடல் அலங்காரம், என்ன அலங்காரம் பண்ணிட்டு என்னதான் லிப்ஸ்டிக் போட்டு ஐப்ரோ போட்டு அப்படியெல்லாம் முகத்தை காமிச்சாலும் மயங்க மாட்டாயா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மயங்க மாட்டார்கள். எது இருந்தால் போதும், மது இருந்தால் போதும். மங்கையரே நீங்கள் தேவதையாகலாம், நீங்கள் தேவர்கள் ஆகலாம் என்றெல்லாம் கவிஞர் கண்ணதாசன் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு தேவதை, ஒரு தேவியினுடைய வாழ்க்கையை பாருங்க. உன்னுடைய அலங்காரத்தை கண்டு மயங்கவில்லை. அபிஷேகம் பண்ணப்பட்ட சகோதரிகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட சகோதரமார்கள் இந்த உலகத்தின் அலங்காரத்தை பார்த்து மயங்க மாட்டார்கள். மயங்குவதற்கு மது தண்ணி அடிச்சவன் இருக்கான், அவன் மயங்குவான். உலகத்தில் ஊழல் பண்றவன் இருக்கான், அவன் மயங்குவான். உலகத்தின் வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று ஓடிக்கொண்டிருப்பான், அவன் மயங்குவான். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பரலோகத்துக்குரியவன், அவன் தேவனுக்குரியவன், அவன் இறைவனுடைய சித்தம் செய்கிறவன், இறைவனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவன். அவன் மயங்க மாட்டான். யாரும் யாரையும் மயக்க முடியாது. தங்களுடைய அலங்காரத்தினாலே மயக்க முடியாது. அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் கொதிச்சுட்டு இருக்கு. இவனை என்னடா பண்ணலாம்? கர்த்தர் கருவறுக்க சொல்லி இருக்கிறாரே, அழிக்கும்படியான காரியத்தை சொல்லி இருக்கிறாரே. இந்த அலங்காரத்தை அழிக்க வேண்டும், இந்த அலங்காரத்தை உடைய இயேசபேலை அழிக்க வேண்டும் என்று வெறியோடு நிற்கிறான். ஆகவே அவன் கேட்டான், டே அந்த மேடத்துக்கு பக்கத்தில் நிற்கிறவங்க யாரா அப்படின்னு இங்க இருந்து கத்துறான். உடனே 2 பேர் அப்படி எட்டி பார்த்தா, 2-3 பேர், டே அந்த அம்மாவை அப்படியே தூக்கி புஷ் பண்ணி கீழே விடுங்க அப்படின்னா. அவங்க அவ்வளோ நாளும் சோறு தின்றவங்க, அந்த அம்மாவுக்கு அடிபடிஞ்சவங்க. இவன் ஏகு சொன்ன உடனே அவங்களுக்கு தெரியலை என்ன செய்ய போகிறோம்னு. கீழே இருக்கிற படை சொல்லுது. உடனே இந்த அம்மாவை தூக்கி கீழே தலைகீழ விட்டாங்க. கீழே வந்து மண்டை உடைஞ்சி, உடம்பெல்லாம் தெரிச்சு, கைகாலெல்லாம் தெரிச்சு, இந்த ரத்தமெல்லாம் குதிரை மேலெல்லாம் தெரிக்குது. உடனே எகு ஜம்ப் பண்ணி கீழே வந்தான். வந்து அந்த அம்மாவை ஒரு மிதிச்சான். மிதிச்சுக்கிட்டு உள்ளே போனான். இப்போ கொண்டாங்கடா பாட்டி வை, சாப்பாடு கொண்டா அப்படின்னு சொல்லி சாப்பாடு வந்தது. எல்லாம் சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சோன்னு சொன்னான், அந்த அம்மா ஒரு ராஜகுமாரத்தி, அவன் நாட்டை ஆண்டவன். ஆகவே அவளை கொண்டு போய் முறைப்படி புதைச்சிருங்கடா அப்படின்னு. இவங்க ஓடியாந்தாங்க. ஓடியாந்து பார்த்தா வெறும் எலும்பு, மண்டவோடு எலும்புதாயா இருக்கு. எலியா சொல்லி இருந்தான், எலியாவின் அபிஷேகம் சொன்னது, எலியாவுக்குள் இருந்த அபிஷேகம் சொன்னது. என்ன அபிஷேகம்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம். சீரியாவில் ஆசகேலை அபிஷேகம் பண்ண வேண்டும். இஸ்ரவேலுக்கு
எலிஷாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ண வேண்டும். இஸ்ரவேலுக்கு யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று எலியாவின் மேல் இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு சொல்லி இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப எலியாவுடைய அபிஷேகம் எலிசாவுக்கு வருகிறது. எலிசாவுக்குள் இருந்த அபிஷேகம் எலிஷாவின் ஊழியக்காரனாகிய வாலிபனுக்குள் வருகிறது. இந்த வாலிபனுக்குள் இருந்த அபிஷேகம் யெகூவின் மேல் வந்து இறங்குகிறது. அழிக்கப்பட வேண்டியவைகள் அழிக்கப்பட்டால் தான் தேசம் மறுரூபமாகும். தேசத்தில் மாற்றம் வர வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள், ரிவைவல் வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள், எழுப்புதல் வேண்டும் வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள், வாழ்க்கையில் மாற்றத்தை எழுப்புதலை காண வேண்டுமானால் கண்டிப்பாக அழிக்கப்பட வேண்டியவைகளை அழித்தொழிக்க வேண்டும். அது அதிகார வர்க்கத்தில், அதிகாரத்தின் உச்சியில் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி அழிக்கப்பட வேண்டும். அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிற ஆவி அவர்களை விட்டு துரத்தப்பட வேண்டும். இந்த அபிஷேகம் எலியாவுக்குள் இந்த அபிஷேகம் ஐயா பாஸ் ஆகி கடைசியில் இந்த யெகூவின் மேல் வந்து இறங்கிற்று. எலியா இல்லை. இவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது எலியா இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லியிருந்தார் எலியாவிட்ட, நீ எலிசாவை அபிஷேகம் பண்ணணும், ஆசைகள் அபிஷேகம் பண்ணணும், இஸ்ரவேலின் மேல் யெகூவை அபிஷேகம் பண்ணணும். ஆனால் அவன் பரலோகத்துக்கு உயிரோடு போயிட்டான். ஆனால் அவன் அபிஷேகம் எலிசாவுக்குள்ளே வந்தது. எலிசாவுக்குள்ளே இருந்து வந்த அபிஷேகம் அவனுடைய உடன் ஊழியனுக்கு வந்தது. அந்த ஊழியனுக்குள்ளே இருந்த அபிஷேகம் யெகூவுக்குள்ளே வந்து இறங்கிட்டு. இப்போ ஆண்டவர் சொன்னார் பத்திலா, அந்த ஆகாப்பின் குடும்பத்தை கருவறுக்கணும். அப்படி அந்த அம்மாவையும் போர்த்தளிட்டான். யூதேயா ராஜா அகசியாவும் இஸ்ரவேலின் ராஜா யோராமும் ஆகாப்புடைய மனைவி ஏசபேலும் எல்லாரும் கருவறுக்கப்பட்டார்கள். அவருடைய சந்ததியார் 70 பேர். அது 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த சந்ததியாரையும் 70 பேரையும் கருவறுத்தான். எல்லாவற்றையும் கருவறுத்து முடித்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ பாத்திரங்கள், கிருபா பாத்திரங்கள் ஒரு உன்னத அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும். உள்ளறைக்கு வர வேண்டும். இந்த பூமியிலே கடந்து போக வேண்டிய பாதையை கர்த்தரே உனக்கு தெரியப்படுத்துவார். நீ எந்தெந்த விஷயத்தில் திணறுகிறாயோ, அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாதபடி பதறிக் கொண்டிருக்கிறாயோ, எல்லா பதற்றமும் மாறும், எல்லா குழப்பங்களும் நீங்கும். ஒரு தெளிவு பிறக்கும் இடம் தனி அறை, ஜெப அறை. அந்த இடத்துக்குள்ளே வருவாயானால் கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்கு தெளிவுபடுத்தி விடுவார். அவனுக்கு என்ன வேலை என்று சொல்லிக் கொடுத்தாரோ அந்த வேலையை அவன் முதலாவது செய்து முடித்தான். அதற்கு பின்புதான் அரச சீட்டில் போய் சிங்காசனத்தில் உட்கார்ந்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவ்விதமாக கர்த்தர் நீங்களும் நானும் இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டிய வேலைகளை தெளிவாய் சொல்லிக் கொடுப்பார். அது மாம்சமான கிரியைகள், வெள்ளி சூனியங்கள், விக்கிரக வழிபாடுகள். ரோமர் எழுதிய முதலாம் அதிகாரத்திலே 29ஆம் வசனம் கடைசி வசனம் வரைக்கும் வாசித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21-22 வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். 22:15 இருந்து வாசித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு எதை அளிக்க வேண்டும் என்கிற விஷயங்களை அங்கே பதிவு செய்து தந்திருக்கிறார். நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது இந்த வாக்கியங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து ஜெபியுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் தெளிவுபடுத்துவார். உங்கள் மேல் ஒரு புதிய அபிஷேகம் இறங்கும். அந்த அபிஷேகம் வழி நடத்தும். உன் சூழ்நிலைகள் மாறும். உன் அறிவு திறமையினால் அல்ல, எல்லாம் தேவனாலேயே நடக்க போகிறது. அதற்கு கர்த்தர் ஒரு மனிதனை தேடினாரே, யெகூவை கண்டுபிடித்தாரே, அதுபோல் கர்த்தருடைய கண்கள் உண்மையில் விழுந்திருக்கிறது. உண்மையில் விழுந்திருக்கிறது. உன் பலவீனத்தை கர்த்தர் பார்க்கல. நீ இல்லாதவன், அப்படி இல்லாதவன் பார்க்கல, இழிவானவன் பார்க்கல, பைத்தியம்னு பார்க்கல, ஞானம் இல்ல, பலம் இல்லைன்னு பார்க்கல. கர்த்தரே உன்னை பலப்படுத்தும்படி அழைத்திருக்கிறார். கர்த்தரே உனக்கு கொடுக்கும்படி அழைத்திருக்கிறார். கர்த்தரே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அழைத்திருக்கிறார். கர்த்தர் ஓ சமுதாயத்தின் மத்தியில் உயர்ந்திருக்கும்படி கர்த்தர் பயன்படுத்த போகிறார். எல்லாரும் இப்படி எழுந்திருப்போம். எல்லாரும் எழுந்திருப்போம். கண்களை மூடுவோம். ஒரு யெகூவை தெரிந்து கொண்ட கர்த்தர் இந்த பகல் ஆராதனை வேளையிலும் விசேஷமாக உன்னை தேர்ந்தெடுக்கிறார். விசேஷமாக கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். வரும் காலங்களில் உன் சூழ்நிலைகள் மாறப்போகிறது. வரும் நாட்களில் உன் குடும்பத்தின் காரியங்கள் மாற்றத்தை காணப்போகிறாய். குடும்பம் மட்டுமல்ல, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். நீ எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தேசத்துக்கே மாற்றத்தை தரப்போகிறார். உன்னை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார். நீ கட்டளையிட்டால் அசுத்த ஆவிகள் ஓடும், வியாதி நோய்கள் மறையும், தேவனுடைய வல்லமை இறங்கும். கர்த்தரே அதை செய்ய போகிறார். இந்த கூட்டத்தின் நடுவிலே, இந்த கூட்டத்திலே கர்த்தர் விசேஷமாக கர்த்தர் உன்னை தொட விரும்புகிறார். கர்த்தர் உன்னை தொட விரும்புகிறார். கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் நிரப்ப விரும்புகிறார். வரங்களினால் நிரப்ப விரும்புகிறார். அதிகார வல்லமையினால் நிரப்ப விரும்புகிறார். ஒரு புதிய அபிஷேகத்தினால் நிரப்ப விரும்புகிறார்.
எல்லாரும் கரங்களை தட்டி கத்தரை பயன்படுத்து.